கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் மகாராஜ கீ ஜெய். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரணக் கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான். சீரணிச் சோழ நாட்டு திருவழுந்தூருள் வாழ்வோன் காரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவிதை செய்தான். தருகை நீண்டத எடதன் தான் தரும் இருக்கை வேளத்திராகவன் தன் கதை இருகை வேலை தரைமிசை செப்பிட குறுகை நாதன் குறைக்கழல் காப்பதே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆருயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் தம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால் அம்பிலே சிலையை நாட்டி அமரர் கன்றமுதம் ஈந்த தம்பிரான் என்னத்தானும் தமிழிலே தாளை நாட்டி கம்பநாடுடைய வள்ளல் கவி சக்கரவர்த்தி பார்மே நம்பு பாமாலையாளே நடக்கும் இன்னமுதம் ஈந்தான். வாழ்வார் திருவெண்ணை நல்லூர் சடையப்பன் வாழ்த்து பெறத்தாழ்வார் உயர புலவோர கவிருடா கைலப் போழ்வார் கதிது நுதித்து தெய்வ புலமை கம்ப நாட்டாழ்வாரை சிந்தி பார்க்க யாதும் அறியதன்றே. ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நம்ம எவ்ரி சாட்டர்டே சண்டே நம்ம கம்ப ராமாயணம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அல்ல நேத்திக்கு நம்ம அயோத்தியா காண்டம் ஆரம்பிச்சோம், மந்தரை சூழ்ச்சி படலம் ஆரம்பிச்சோம். அதுல பார்த்தோம் அந்த அயோத்தியால ராமனுக்கு பட்டாபிஷேக ஏற்பாடுகள்லாம் ரொம்ப கோலாகலமாக நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா எல்லா பிரஜைகளும் தன்னுடைய வீட்டுல கல்யாணம் போல அந்த மாளிகை முன்னாடி பந்தல் கட்டுறது, வாழை மரம் கட்டுறது, பாக்கு மரம், இப்படி நிறைய பொருட்களால் அலங்காரப்படுத்துறா. அது மட்டும் இல்லாம நிறைய மங்கள பொருட்கள், பூர்ண கும்பம், தயிர், அக்ஷதை, அதே மாதிரி நிறைய அந்த பக்ஷணங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் அப்படி வச்சிருக்கா. அதை பார்க்கறதுக்கே அத்தனை ஒரு கோலாகலமாக இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். அத்தனை ஒரு டெக்கரேஷன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஜோதிடர்கள் கிட்ட எல்லாம் கேட்கும் பொழுது நாளைய தினமே பட்டாபிஷேகம் வச்சுக்கலாம், நாளைக்கு நல்ல நாள், நிறைஞ்ச புஷ்ய பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்குனி மாதம் புஷ்ய நட்சத்திரம் அதுல நிறைஞ்ச பௌர்ணமியாக இருக்கு, நாளைக்கு வச்சுக்கலாம் சொல்லிட்டு எல்லாருமே அந்த எல்லாமே பிக்ஸ் பண்ணி ரொம்ப கோலாகலமாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துலதான் அப்பதான் மந்தரை வந்தா அப்படிங்கறது பார்த்தோம். கொஞ்சம் கூட என்னன்னா, ஏன்னா சின்ன வயதுல மந்தரை வந்து அந்த அரண்மனையிலே இருக்காளே, இவள் நம்ம அரண்மனையில இருக்கக்கூடிய பெண் தானே அப்படின்னு ஒரு உரிமையில ராமன் என்ன பண்ணிட்டாராம், ஒரு விளையாட்டுத்தனமாக உண்டை வில் தெரித்தாய் கோவிந்தான் ஆழ்வார் பாசுரம் அத போல அந்த ஒரு சின்னதா ஒரு வில்லு போல இருக்கு, அதுல இந்த மண் உருண்டையெல்லாம் எடுத்து எடுத்து அப்படி விளையாண்டுட்டு இருந்தாராம். கூனி அந்த பக்கமாக அந்த தண்ணீர் குடத்தை எடுத்துட்டு வரவே அது மேல அதோ எய்ம் பண்ணி அப்படி அடிக்கிறது போல என்ன பண்ணிட்டார், அந்த மண் உருண்டையாலேயே அடிச்சுட்டார். அதுல இருந்து அந்த குடத்துல இருந்த ஜலமெல்லாம் சிந்தி பக்கத்துல இருந்தவர்கள்லாம் பார்த்து அந்த கூனிய பார்த்து சிரிச்சுட்டாலாம். அன்னையில இருந்து அந்த கூனிக்கு உள்ளுக்குள்ள அந்த ஒரு வஞ்சனை. ஆனா அப்போ ராஜ குழந்தையாக இருக்கு, ராஜபுத்திரனாக ராமன் இருக்கானே, அவன் அப்ப திட்ட முடியாது. அதனால இப்போ என்ன பண்றா, இந்த சமயம் பார்த்து அப்படி கெடுத்து விடுறா பட்டாபிஷேகத்தை. அதனால நேரா வந்து கைகேயி கிட்ட வந்து மனச கலைச்சா அப்படிங்கறது பார்த்தோம். நீ என்ன இங்க தூங்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரப்போறது, என்னன்னே தெரியாம நீ தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கைகேயி எழுந்துட்டு, என்ன பந்தரை பேசுற, ராமனை பயந்த எனக்கு இடரா, எனக்கு என்ன கஷ்டம் வரப்போறது, ராமனே என்னுடைய குழந்தையாக இருக்கும் பொழுது எனக்கு ஏதாவது கஷ்டம் வருமா, என்ன பேசுற நீ அப்படின்னு சொன்ன உடனே வாழ்ந்தனல் கோசலைன்னு அடுத்து போடுறா. அப்போ என்ன, என்னுடைய அக்கா கோசலை நல்லா இருந்தா எனக்கு என்ன ஆக போறது அப்படின்னு சொல்லி அதுக்கும் கைகேயிக்கு சந்தோஷம் தானா. நம்ம ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப முத்துமாலை எடுத்து குடுக்குறா. அப்படி கொடுத்த உடனே அது தூக்கி வீசி எரிஞ்சா அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா, உன்னுடைய மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் நான் சொல்லல, ராமனுக்கு பட்டாபிஷேகம் நான் சொல்றேன். அப்போ நீ இதுக்கு மேலேயும் நீ வந்து அமைதியா இருந்த அப்படின்னா உன்னை யாரு மதிப்பா? இப்பயே பாரு, கௌசல்யா தேவி தான், ஏன்னா அவரு அந்த கௌசல்யா தேவியினுடைய புத்திரன் தானே ராமன். அப்போ ராமன் பட்டாபிஷேகம் அப்படிங்கும் போது கௌசல்யா தேவி மேலதானே அந்த தசரத சக்கரவர்த்திக்கு பாசம் இருக்கு. ஆனா உண்மையில பாசம் இருக்கிறது போல இத்தனை நாள் விஷத்தை கக்கியிருக்கார். இப்போ அது உண்மையான அந்த ட்ரூ கலர் வெளுத்தது பாத்தியா. அதனால இப்போ நான் சொல்றத கேளு,
இருந்தாலும் நீ கஷ்டப்படதான் போற இப்போன்னு சொல்லிட்டு, சரி ராமனுக்கு பட்டாபிஷேகம் நல்ல செய்தி தானே, இதுக்கு போய் யாராவது வருத்தப்படுவாளாம். திருப்பியும் கைகேயி அந்த பாசத்துலதான் சொன்னாலாம். இப்போ ராமன் என்ன நினைப்பான், ராமனுக்கு அடுத்து லக்ஷ்மணன் கூட இருந்து இந்த ராஜ்யத்தை கரெக்டா 2 பேரும் அப்படி வழி நடத்தி கொண்டு போயிடுவா. அதுக்கப்புறம் ராமனுடைய பசங்க புத்திரர்கள் இவர்கள் தான் ஆட்சி பண்ணுவா. பரதனுக்கு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கும் கைகேயி சொல்றான், ராமன் நல்லா திவ்யமா ஆட்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பரதனுக்கு கொடுக்கட்டுமே, இப்போ என்ன அதனால அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பரதனை மக்கள்லாம் மறந்துருவானே, இல்லைன்னா எதுக்காக பரதனை இந்த நாடு அந்த கேக்கைய நாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும், அந்த சமயத்துல எதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணணும், அதை பத்தி நீ யோசிச்சு பார்த்தியா? நீ வேணா நான் சொல்றத கேட்காட்டி நீ கஷ்டப்படுவ, உன்னையையும் பரதனையும் கூட ராமன் நாட்டை விட்டு அனுப்பிச்சிருவர், அது நீ புரியாம பேசிட்டு இருக்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மனசு அப்படியே கலைக்கிறான். அப்போ அந்த கைகேயிக்கும் என்னன்னா உள்ளுக்குள்ள அப்படியே மனசு மாற ஆரம்பிக்கிறதா. அப்போ உடனே சரி இப்போ எப்படி மாத்த முடியும், ராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிவாயாச்சே, ராஜா ஆணை இட்டுட்டாரே, அது எப்படி மாத்த முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அதுக்கு ஒரு வழி சொல்றா, நீ அந்த 2 வரம் வச்சிருந்தியா அதை கேட்டுனே அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த சம்பராசுரனுடைய யுத்தத்துல உனக்கு 2 வரங்கள் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாரே, அதை நீ இப்ப கேட்டுடும், இதுதான் சரியான சான்ஸ். அப்ப நீ அந்த வரத்தை கேட்காம வச்சிருந்த, நேரம் வரும்போது கேட்டுக்கிறேன் நீ சொல்லியிருந்த, அந்த 2 வரங்களை நீ இப்ப கேட்டுடு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அதே மாதிரி என்னன்னா ரொம்ப அந்த ஒரு கோப்பா கிரகத்துல அத்தனை ஒரு வளையல்கள் ஆபரணங்கள் எதுவுமே அப்படி அணிஞ்சுக்காம அத்தனை ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அழுதுட்டு இருந்தா. அப்பதான் தசரத சக்கரவர்த்தி தேடி வர்றார். அப்போ கைகேயிய பார்த்தோன்னே ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ அந்த கைகேயை எடுத்து தன்னுடைய மடியில வச்சுக்கிறார். இருந்தாலும் அவருடைய கைய உதறிட்டு திருப்பியும் படுத்துக்கிறாளாம், கோபத்தோட பெருமூச்சு விடுறா. அப்போ என்னாச்சு உனக்கு, யார் இப்படி ஒரு உனக்கு நிலைமை ஏற்படுத்தினது, யாரு உன்னை ஏதாவது சொன்னாங்களா, இல்ல அந்த கஷ்டத்தெல்லாம் நான் போக்குறேன் அது சத்தியம் அப்படிங்கறத சொல்லி இப்படி உனக்கு இந்த நிலைமை ஏற்படுத்தினவர்களை நான் சும்மா விட மாட்டேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, முதல்ல எனக்கு அந்த 2 வரத்தை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நான் இதே மாதிரிதான் கோவப்பட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். உனக்கு வரம் தானே வேணும், ராமன் மேல சத்தியமா சொல்றேன், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டேங்கிறத பார்த்தோம். அப்போ கரெக்டா என்ன சொல்றா, அந்த 2 வரத்துல அழகா அப்படி கேட்டுறான், பரதன் நாடாளனும், ஆலிசோல் உலகமெல்லாம் பரதனை ஆள, அப்படி அந்த பரதன் நாடாளனும், அதே மாதிரி ராமன் 14 ஆண்டுகள் வனமாளனும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கேட்டோன்னே தசரத சக்கரவர்த்திக்கு தூக்கி வாரி போட்டது அப்படிங்கறத பார்த்தோம். நீ தெரிஞ்சுதான் பேசுறியா, இப்படி நீ பேச மாட்டியே, உனக்கு யார் இப்படி சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல நான் தெரிஞ்சுதான் பேசுறேன், எனக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை, எனக்கு இந்த வரத்தை நீங்க கொடுக்கல அப்படின்னா கட்டாயமாக நான் உயிரை விட்டுருவேன், உங்களுக்கு பழி சேர்ந்துரும் அப்படிங்கறத சொல்லி அந்த தசரத சக்கரவர்த்தியையும் அத்தனை பேச்சு பேசினா அப்படிங்கறத நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா. இப்படி ஒரு பேச்சு பேசினதுக்கு அப்புறம் என்னன்னா, அந்த பாம்பினுடைய நஞ்சு, அதாவது பாம்பு கடிச்சது அப்படின்னா எப்படி உடம்பு ஃபுல்லா அடுத்த நிமிஷம் பரவிடும் இல்லையா, அப்படி இந்த பிரெயின் வரைக்கும் தாக்கிரும் சொல்லுவா, அந்த பாம்பினுடைய டாக்ஸின் அப்படி. அதனால இப்போ கைக்கையும் இப்படி விஷத்தை கக்கிட்டாலே, கூடவே இத்தனை ஒரு விஷ பாம்பை வச்சது எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூச்சையார. அதுக்கப்புறம் திருப்பியும் கேட்கிறார், இப்படி உண்மையில இருக்க கோபத்துல இப்ப நான் உன்னை அப்படியே வாழாலே அழிக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு கோபம் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ராஜா இல்லையா, சக்கரவர்த்தி, அவருக்கு எத்தனை மரியாதை இருந்தது நம்ம முதல்ல அந்த பாலகாண்டம் அதுல வரக்கூடிய அந்த நாட்டு படலம் இதெல்லாம் பார்த்திருப்போம். தசரத சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், மந்திரிகள்லாம் எப்பேற்பட்டவர்கள். அப்போ அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி கால்ல விழுந்து கெஞ்சுற, கைகேயி இப்படி பண்ணாத, ஒரு ராஜா உன்னுடைய பொதுவா பெண்கள் கால்ல போய் ஒரு ஆண் விழுறதுங்கிறது எவ்வளவு அவமானம் இல்லையா, நான் சக்கரவர்த்தியா இருந்தும் கூட உன் கால்ல விழுந்து நான் கெஞ்சிக்கிறேன், ஆனா பரதனுக்கு வேணா அந்த ராஜ்யத்தை நான் கொடுத்துறேன், நீ பரதனே நான் கொடுத்தாலும் பரதனே இதை ஒத்துக்க மாட்டானே, முதல்ல இந்த உலகமே உன்னை பழிக்க போறதே, ஆனா பரவாயில்ல பரதனுக்கு நான் ராஜ்யத்தை கொடுத்துறேன், ஆனா ராமன் வனத்துக்கு போகணும்னு 2வதாக ஒரு வரத்தை கேட்டியே, அதை நீ மாத்திறேன் அப்படின்னு ரொம்ப அப்படி கெஞ்சி கேட்கிற. ஆனா கைகேயி மாறவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்படி இத்தனை ஒரு ராஜா இத்தனை பேத்த நான் ஜெயிச்சும் என்னன்னா கூடயே இருக்கக்கூடிய உன்னைய ஜெயிக்காம போயிட்டனே, இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு பெண்ணே எங்கேயாவது ஒரு கணவனை கொல்லுவாளா, ஆனா நீ கொன்றிருக்க, நீ ரொம்ப கொடியவள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கெஞ்சி பாக்குற, திருப்பி கெஞ்சினாதான் வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சியும் பாக்குற. ஆனா கைக்கே அந்த கால்லே வாங்கிக்கலையாம். அப்போ நீங்க ஒருவேளை இந்த வரத்தை கொடுக்கல அப்படின்னா கட்டாயமாக நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான்
வானுலகு ஆழ்வின் வசை வெள்ளம் நீந்தாய் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் நேத்திக்கு. என்னன்னா அப்புறம் தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ற, வீந்தாயிலோ வெவ்வைய வெள்ளை மிடல் வேந்தன் ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரமென் செய்வனமால மாய்ந்தே நான் போய் வான அரசால நீந்தாய் நீந்தாய் நின் மகனோடு நெடிதென்றான் அப்படிங்கறது பார்த்தோம். என்னன்னா இப்போ நான் உனக்கு இந்த வரம் தானே உனக்கு கொடுக்கணும், நான் கொடுத்துட்றேன். ஆனா என்னுடைய ராமன் என்னுடைய குழந்தை புத்திரன் என்ன பண்ணுவான், வன போய் ஆளுவான். நான் என்ன பண்ணுவேன், ராமன் இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாது. நான் வானகமே மிக விரும்பி போய் வானகம் அந்த சொர்க்கலோகத்துக்கு போயிடுவேன். நீயும் பரதனும் என்ன பண்ண போறீங்க, மக்கள்லாம் உங்களை வசை வெள்ளம் நீந்தாய் நீந்தாய், மக்கள்லாம் உங்களை பழிக்க போற அந்த ஒரு வசை சொல்லலையே நீ நீந்திட்டு நிம்மதியா இரு. நீ எனக்கு மனைவியும் கிடையாது, பரதன் எனக்கு புத்திரனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே அப்படி மூச்சையாயிட்டார் அப்படிங்கறது பார்க்கும். அப்படி அந்த இரவு நேரம் ரொம்ப அப்படி ஃபாஸ்டா மூவ் ஆனதான். அதுக்கடுத்து என்னன்னா மறுநாள் பட்டாபிஷேகம். எல்லாரும் அந்த அரண்மனைக்கு வரா. அந்த நட்சத்திரங்கள்லாம் அப்போ காத்தால அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முத்து பந்தல் போல இருக்கு. மக்கள் எல்லாம் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு வர. மக்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரியாது. பட்டாபிஷேகம் நினைச்சிட்டு எல்லாரும் அவரவர்கள் அந்த அரண்மனையை நோக்கி வரா. ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிக்கிறா. பக்கத்து ராஜாக்களுக்கும் இவர் இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தார். அவர்களும் தன்னுடைய படைகளோட வர ஆரம்பிச்சுட்டா. அந்த மண்டபம், அதாவது பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு எல்லாரும் அவரவர்கள் ரொம்ப நல்லா ஜம்முன்னு கிளம்பி வர ஆரம்பிச்சுட்டே இருக்கா. ஒவ்வொருத்தரா காத்தால பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டே இருக்கா. அப்புறம் நிறைய பெண்கள்லாம் வரா, நிறைய கன்னி பெண்கள் இருக்கா, சுமங்கலி பெண்கள் எல்லாரும் சேர்ந்துட்டா. அப்படி இருக்கும்போது நிறைய அந்தணர்கள்லாம் வந்திருக்கா. இந்த கம்பர் சொல்றார், அதாவது இந்த பட்டாபிஷேகம் பார்க்க வராதவர்கள் ராட்சசர்கள் மட்டும்தானா, மத்த எல்லாரும் வந்துட்டா, தேவர்கள் வந்துட்டா. அதே மாதிரி அந்த பெண்கள், அந்த ஊர்ல இருக்க அத்தனை பிரஜைகள் எல்லாரும் வந்துட்டா. இப்போ வசிஷ்டர் என்ன பண்றாராம், பட்டாபிஷேகத்துக்கான அந்த ஹோமம், அந்த ஏற்பாடு, அதே மாதிரி அந்த தயிர் அக்ஷதை, அந்த ஹோமத்துக்கான சமித்துக்கள் அதெல்லாம் அப்படியே எடுத்து வைக்கிறார். அதுக்கான ஏற்பாடுகள், ஏன்னா இவர் குல குரு இல்லையா, அதனால அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. காத்தால இப்படி இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, யாருக்குமே தெரியல. இப்படி கைகேயி வரம் கேட்டது வெளியில தெரியாதனால மக்களுக்கு தெரியாது. எல்லாரும் அவரவர்கள் பட்டாபிஷேகக்கு சந்தோஷத்துல இருக்கா. நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் கொண்டு ரெடியா பூர்ண கலசங்கள்ல வச்சிருக்கா. பட்டாபிஷேக மண்டபத்துல என்னென்ன தீர்த்தங்கள் அப்படிங்கறது ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, சிந்து, நர்மதா, காவேரின்னு சொல்லிட்டு அந்த புண்ணிய தீர்த்தங்கள். அது மட்டும் இல்ல 4 வாரி, அதாவது வாரி அப்படின்னாவே அந்த கடல் அர்த்தம். 4 சமுத்திர ஜலங்கள், இந்த மாதிரி புண்ணிய தீர்த்தங்கள்லாம் ஒரு பூர்ண கலசம், ஒரு கும்பம் அமைச்சும் அந்த புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் ரெடியா வச்சிருக்கா ராமனுக்கு திருமஞ்சனம் பண்றதுக்காக. அப்படி அந்த பட்டாபிஷேகத்துக்காக இவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல அக்ஷதை, தர்பை, இந்த சமித்து, நெய் இதெல்லாமும் ரெடியா இருக்கு. அப்படி ரெடியா இருக்கும் பொழுது இப்போ சுமந்திரன் பார்க்கிறாராம். இன்னும் அப்படி தசரத சக்கரவர்த்தி வரக்கானமே, அவர் தானே முதல்ல வந்திருக்கணும், ஆனா இப்படி வரக்கானமே அப்படின்னு சொல்லிட்டு சுமந்திரர் தசரத சக்கரவர்த்திய பார்க்கறதுக்காக வரும் பொழுது அந்த இடத்துல கைகேயினுடைய மாளிகையில இருந்தார் அப்ப தசரத சக்கரவர்த்தி. அதனால இப்போ ராஜா அவர் எதுவும் பேசல, ஆனா கைகேயே சொல்றாளாம் ராமனை அழைச்சிட்டு வருமாறு ராஜா சொல்றாரு. உடனே போய் ராமன் எங்க அழைச்சிட்டு வாங்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ராமன் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், ராமன் கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தார் இல்லையா, நாளைக்கு பட்டாபிஷேகம், நீ தீட்சை எடுத்துக்கணும், அதுக்கான சடங்குகள் எல்லாமே மடி கட்டுறதெல்லாம் வசிஷ்டர் அந்த ஒரு மங்கள சடங்குகள் எல்லாம் பண்ணி வச்சார் அப்படிங்கறது பார்த்தோம். அப்போ ராமன் என்ன பண்ண, தன்னைத்தானே துதித்து, அதாவது அந்த ஸ்ரீரங்கநாதரே இல்லையா ராமனாக அவதாரம் பண்ணிருக்கார், தன்னையத்தானையே அப்படி நமஸ்காரம் பண்றது போல அந்த ஸ்ரீரங்கநாதர் பெரிய பெருமாளை அத்தனை தூரம் அப்படி பூஜைகள் ஆராதனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாராம் தன்னுடைய பத்னி சீதாதேவியோட சேர்ந்து. அந்த ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு இருந்தாராம். அப்போ ராமபிரான் பட்டாபிஷேக மண்டபத்துக்கு இப்போ அவரும் கிளம்ப போறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல சுமந்திரர் வந்தார். அப்ப சுமந்திரர் ராமபிரானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, அப்பா தசரத சக்கரவர்த்தி உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார், கைகேயி அம்மா சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ஒரு தேர்ல ஏறிக்கிற, அந்த தேர்ல அன்னைக்கு ராஜாவாக அப்படி முடிசூட்ட போறன்னு மக்கள்லாம் நினைச்சு ரொம்ப ஆனந்தப்படுறான். ராமனுக்கும் அப்படி ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட கிளம்பி போறாராம். அப்போ அந்த தேர்ல ஏறி ராமன் போகக்கூடிய அந்த ஒரு காட்சி, அதை பார்த்துட்டு மக்கள்லாம் ரொம்ப மயங்கி போய் நிக்கிறா. அந்த ஒரு ஸ்டில்னஸ், அதாவது அங்க நிறைய பெண்கள் அதே மாதிரி நிறைய பேர் அந்த அரண்மனையை நோக்கி போயிட்டு இருக்கா. போகும்போதே ராமனுக்கு ஏதாவது ஒரு பட்டாபிஷேகம், அதனால கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு கைகள்ல ஏதோ ஒரு மங்கள பொருள்கள் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கா.
ஏதோ ஒரு gift கொடுக்கணும், ஆபரணங்கள் ஏதோ ஒண்ணு கையில வச்சிருக்கா. அப்படி வச்சிருக்கும் போது ராமனுடைய அழக பார்த்துட்டு அதை அப்படியே கீழே போடுறா. அதுக்கப்புறம் என்னன்னா, கீழே போட வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்து மேல வச்சுக்கிறா. அந்த மாதிரி ராமனுடைய அழகே பிச்சு பிடிக்க வச்சிடுறதா. அந்த அளவுக்கு அழகா ராமபிரான் புது பட்டு வஸ்திரம் அணிஞ்சுட்டு அந்த தேர்ல ஏறி இப்போ கிளம்பினர். அப்போ வந்துட்டார். முதல்ல தசரத சக்கரவர்த்தி இருந்த அந்த மாளிகைக்கு வரார். அப்போ தசரத சக்கரவர்த்தி அங்க இல்ல. அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ற, சபா மண்டபத்துல பார்க்கிறார். அங்கேயும் உள்ளனோடனே கைகேயினுடைய அந்தப்புறத்துக்கு போய் பார்க்கிறார். அப்போ கைகேயி பார்த்துட்டு முதல்ல ராமபிரான் அப்பாவை பார்க்கிறார். ஆனா தசரத சக்கரவர்த்தி இப்ப என்ன பண்ண, கொஞ்சம் மூர்ச்சை ஆயிருக்கார் இல்லையா, அதனால அப்படி அந்த திசையை நோக்கி நமஸ்காரம் பண்ணிட்டு கைகேய பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிறாராம். அப்போ கைகேயி சொல்றா, ராமா, இப்போ உனக்கு அப்பா ஒரு ஆணை இட்டிருக்க, அத அவரே சொல்றதுக்கு தயக்கப்படுற, அதனால நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆழி சொல் உலகமெல்லாம் பரதனையாள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றான். இப்படி நீ இப்போ பரதனுக்கு பட்டாபிஷேகம், உனக்கு எந்தெந்த பொருள்களால அப்படி பட்டாபிஷேகம் நடக்க இருக்கோ அதெல்லாம் அப்படியே பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது அந்த பொருட்களால. இப்போ நீ 7 ஆண்டின் 7 14 வருடங்கள் நீ உனக்கு வனவாசம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா முடிவு பண்ணிருக்காரு. அப்பா தசரத சக்கரவர்த்தியினுடைய ஆணை அப்படின்னு கைகேயி சொன்னாலும், இத கேட்டதுக்கு அப்புறமும் கூட என்னன்னா, கொஞ்சம் கூட முகத்துல அந்த ஒரு நாளைக்கு பட்டாபிஷேகம் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா கூட என்னன்னா, கொஞ்சம் கூட அந்த முகத்துல அந்த ஒரு கவலையோ எதுவுமே இல்லையா. அப்போ இந்த இடத்துல ராமனுக்கு இன்னமும் சந்தோஷம் தான் அதிகமானதா. இப்பொழுது எம் மன்னரோர் ஆளி இயம்புவதெளிதோயாரும் செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கி ஒப்பதே முன்பு பின்பவ் வாசக முனர கேட்டே அப்பொழுதளர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா அப்படின்னு கம்பர் சொல்றார். அதாவது இப்படி உனக்கு பட்டாபிஷேகம் இல்ல, அதெல்லாம் அந்த பொருட்களால பரதனுக்கு இப்ப பட்டாபிஷேகம் நடக்க போறது அப்படின்னு சொன்ன உடனே ராமனுக்கு ரொம்ப சந்தோஷம் தானா. கொஞ்சம் கூட முகத்துல அந்த ஒரு வருத்தமோ எப்படி என்னைய வனத்துக்கு அனுப்பலாங்கிற அந்த ஒரு ஆதங்கம் எதுவுமே இல்ல. ரொம்ப சந்தோஷத்தோட இப்ப பூத்த தாமரை போல இருந்தது. செந்தாமரை இலை வென்றதம்மா அப்படிங்கிற கம்பர். அந்த இப்ப பூத்த தாமரை போல இல்லையா இருக்கு அந்த ராமனுடைய முகம். கொஞ்சம் கூட முகத்துல அந்த ஒரு வருத்தமே தெரியலையா. இப்போ ராமன் என்ன பண்றார், சரி அதுக்குன்னு ஒரு பதில் சொல்றார். என்னன்னா, மன்னவன் பணி என்றாகினும் பணிமனும் அப்பனோவென் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ எண்ணிதின் உறுதி அப்பால் அப்பணி தலைமேற்கொண்டேன் விண்ணோலிற்கானமின்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். அப்போ மன்னவன் பணி என்றாகினும் ராஜாவினுடைய ஆணையம் மீற முடியுமா? நான் அப்படியே பண்ணுவேன். பணிமனும் அப்பனோ வென்று பின்னவன் பெற்ற செல்வம், எனக்கு பின்னாடி பிறந்தவன் என்னுடைய சகோதரன் பரதனுக்கு ஒரு செல்வம் கிடைக்குது அப்படின்னா அடியனேன் பெற்றதன்றோ, இந்த ராமனுக்கும் அது செல்வம் தானே. என்னுடைய தம்பி வேற நான் வேறையா? பரதனுக்கு இந்த ராஜ்யம் கிடைக்கிறதுனா அது நான் பெற்ற செல்வம் போலத்தானே. அதனால நான் வேற பரதன் வேற கிடையாதே. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு போய் எதுக்கு நீங்க தயங்கணும், நான் அப்படியே அதை மேற்கொள்ளுவேன் அப்படிங்கறது சொல்லிட்டு இப்போ என்ன பண்ற, அதாவது மின்மொழிற் காணமின்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். இப்போ நான் வனத்துக்கு கிளம்புறேன். இது சொல்றதுக்கு ஒன்னும் தயக்கம் தேவையில்லையே. ராஜாவினுடைய ஆணை ஏற்று நடக்கிறது தானே சரி. அதனால தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாளே, அதனால இதை காட்டிலும் வேற என்ன மந்திரம் இருக்க போறது, அதனால இதவே நான் பின்பற்றேன்னு சொல்லிட்டு ராமர் கிளம்புற. கைகேயி நமஸ்காரம் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வால்மீகி மகரிஷி சொல்லுவார், அதாவது அந்த பட்டாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கிறது இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அத திரும்பி கூட ராமன் பார்க்கலையாம். ஏன்னா அது பரதனுக்கு உரியதுன்னு ஆயிடுச்சு இல்லையா. அதனால மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறாராம், பரதனுக்கு நல்லபடியா பட்டாபிஷேகம் ஆகணும்னு ராமன் அப்படி நினைச்சிட்டு கிளம்புற. அப்போ இதுக்கு அடுத்துதான் இப்போ ராமனுக்கு கௌசல்யா தேவி, தன்னுடைய அம்மா சுமித்ரை தேவி, அதே மாதிரி சீதா தேவி, லக்ஷ்மணன் இவர்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கிளம்பணும் இல்லையா வனத்துக்கு. அதனால இவர்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டும் அப்படி அந்த வனத்துக்கு கிளம்பக்கூடிய அந்த படலம் தான் நகர் நீங்கு படலம் அப்படின்னு சொல்லிட்டு 4வது படலமாக வச்சிருக்கு. இப்போ கௌசல்யா தேவி என்ன பண்ற, முதல்ல ராமன் எங்க போல தன்னுடைய அம்மா கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு
நேரா கௌசல்யா அம்மா இருக்கக்கூடிய இடத்துக்கு வராராம். அப்போ கௌசல்யா தேவி என்ன பண்ணிட்டு இருக்கா, நம்ம ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்றைய தினம் கௌசல்யா தேவி உபவாசம் இருக்கா, ஸ்ரீ ரங்கநாதரை ஆராதனை பண்ணிட்டு இருக்கா, நிறைய இந்த அக்னி காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ராமபிரானுடைய நன்மைக்காக கௌசல்யா தேவி உபவாசம் இருந்துட்டு இருக்கா, அப்படி பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ராமன் அந்த சமயத்துல வந்த உடனே கௌசல்யா தேவி பார்க்கிறா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயாச்சா, அதுக்கான அடையாளமே தெரியாம இருக்கே. ஏன்னா ராஜாக்குரிய அந்த ஒரு தோரணை, அந்த சாமரம் குடை பிடிக்கிறது, அந்த வெண்சாமரம் வீசுறது, அந்த சிறப்புகள் அதெல்லாம் கூட எதுவுமே வராம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட தான் ராமனை பார்த்தாலும். அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ராமன் இப்போ பேசுற என்னன்னா, இந்த இடத்துல மங்கையம் மொழி கூறலும் மாணவன் செங்கை கூப்பினின் காதற் திருமகன் பங்கமிழ் குண தெம்பி பரதனை துங்க மாமுடி சூடுகின்றான் என்றான். இப்போ அந்த கௌசல்யா அம்மா கிட்ட ராமனுக்கு நன்னா தெரியும். அதாவது தியாகராஜ சுவாமிகள் சொல்லலையா, சமயானிக்கு தக்கு மாட்டலாடதே, ராமனை போல சமயத்துக்கு ஏற்றது போல பேசக்கூடியவர் யாருமே இல்லை, அவ்வளவு நன்னா பேசுவாராம். இப்போ ராமன் சொல்ற, திடீர்னு நமக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொன்னா அம்மா மனசு கஷ்டப்படும். ஏன்னா கண்டிப்பா பட்டாபிஷேகம் இல்ல, அதுவும் இல்லாம வனத்துக்கு போகணும் அப்படின்னா கட்டாயமாக அம்மா தாங்க மாட்டா, மனசு வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு முதல்ல என்ன சொல்ற, அம்மா இன்னைக்கு எனக்கு பட்டாபிஷேகம் இல்ல, பரதனுக்கு பட்டாபிஷேகம். செங்கை கூப்பி நின் காதற் திருமகன் பங்கமிழ் குண தெம்பி பரதனே துங்க மாமுடி சூடுகின்றான். பரதனுக்கு தான் அந்த நீன் முடின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டாபிஷேகம் நடத்தி வைக்க போறார் அப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல கௌசல்யா தேவியினுடைய குணம் வெளிப்படுறது. கொஞ்சம் கூட வருத்தப்படலையா கௌசல்யா தேவி. பரதனுக்கு பட்டாபிஷேகமா, ஆமாமா கரெக்ட் ராமா, பரதனும் முடிசூட தகுதியானவன் தானே. அப்போ புகழ்வா என்னன்னா, 1000 ராமன் வந்தாலும் பரதனுக்கு ஈடாக முடியாது, அப்பேற்பட்டவன் பரதன் அப்படின்னு கொண்டாடுவா. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பரதனுக்கு நீ பட்டாபிஷேகமா, இது இன்னமும் சந்தோஷமா இருக்கே ராமா. அதுக்கு பரதன் வந்தாச்சா ஊர்ல இருந்து, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன, ஒரே ஒரு குறை என்ன, இதுவரை இக்குலத்தில் நிகழாத ஒன்று. அதாவது இதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துல என்ன பண்ணுவா, மூத்த புத்திரன் யாரோ அவருக்குதான் பட்டாபிஷேகம் பண்ணுவா. ஆனா இது பரதனுக்கு பண்றா. சரி, இது ஒண்ணுதான் கொஞ்சம் மாறுபாடாக இருக்கே தவிர மத்தபடி சந்தோஷமான விஷயம். பரதனுக்கும் அந்த திறமை இருக்கே, பரதன் அரசாளட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா தேவி கொஞ்சம் கூட வருத்தமே படலையா. அவளுக்கும் அந்த ஒரு சந்தோஷம் வந்ததான். அதாவது அவன் அரசாளுதலை எக்காலத்தும் நீ மறுக்காமல் அவனோடு மனமுன்றி வாழ்க அப்படின்னு அவனும் வாழ்த்துறா. அதாவது பங்கமல் குணத்து எம்பி பரதனே துங்க மாமுடி சூடுகின்றான் என்றான், நிறை குணத்தவன் இன்னிலும் நல்ல நாள் குறைவிலன் என கூறினல் நால்வர்க்கும் மறுகில் அன்பினில் வேற்றுமை மாற்றினாள். அதாவது கௌசல்யா தேவி சொல்றா, நீங்க 4 பேருமே, நீயும் சரி, லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், நீங்க 4 பேருமே எனக்கு ஒரே ஒரு குழந்தை போலதானே. அதனால என்ன, நான் உங்க 4 பேர்லயும் நான் வேற்றுமை பார்த்ததே கிடையாதே. நன்று நும்பிக்கு நானிலம் நீ கொடுத்து ஒன்று வாழுதி ஊழி பல என்றாள். ஆண்டு ஓர் 7 ஏழகன் காணிடு. அதாவது நீ பரவாயில்ல, நீ தம்பி பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணட்டும் நீ சொல்லிட்டியா, நீ நீண்ட காலம் நன்னா இருக்கணும் ராமா, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு முதல்ல ஆசீர்வாதம் பண்ணாலாம் கௌசலை. அதுக்கப்புறம் தான் ராமன் பார்த்துட்டு இப்போ இந்த விஷயத்த சொல்லி அம்மா சந்தோஷப்பட்டதை பார்த்துட்டு ராமனுக்கும் சந்தோஷமா இருக்கான். பரவாயில்ல, கௌசல்யா தேவியோட அந்த குணம் வெளிப்படுறது இல்லையா. அப்போ 4 பேர்த்தையும் ஒரே போலதான் பாப்பாளாம். அதுக்கு அடுத்துதான் 2வது வரத்தை ராமன் சொல்ல போறார். அதாவது ஆண்டு ஓர் 7 ஏழகன் காணிடை மாண்ட மாதவத்தோருடன் வைகி பின் மீண்டு நீ வரல் வேண்டும் என்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது, அம்மா இது முதல் வரம், அடுத்தது என்ன அப்படின்னு கௌசல்யா தேவியே கேக்குறா. சரி அடுத்து வேற என்னப்பா அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணணும் இல்லையா, நீதானே அண்ணா, மாவா நம்ம எல்லாம் சேர்ந்தே பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்றத பார்க்கலாம்னு சொன்ன உடனே, இல்லம்மா நான் வரல, இன்னொரு வரம் இருக்கு அதையும் கேளுங்கோ அப்படிங்கறத சொல்லி, ஈண்டுரைத்த பணி என்னன் என்றவம் காண்டோர் 7 ஏழகன் காணிடை மாண்ட மாதவத்தோருடன் வைகி பின் மீண்டும் நீ வர வேண்டும். அதாவது 14 வருடங்கள் எனக்கு வனவாசம்
விதிக்கப்பட்டிருக்கு. அப்பாவுடைய ஆணை, நான் 14 வருடங்கள் வனத்துக்கு போகணும், அப்போ பரதனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொன்ன உடனே கௌசல்யா அம்மாக்கு தூக்கி வாரி போடுறதாம். அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே கீழே இப்படி விழறது போல ஆயிட்டாலாம். இதுல இருந்து 6 பாடல்கள் என்னன்னா கௌசல்யா தேவி எத்தனை ஒரு கஷ்டப்படுறா அப்படிங்கறத சொல்லப்படுற. அதாவது வஞ்சமோ மகனே உன்னை மாநிலம் தஞ்சமாக நீ தாங்கென்ற வாசகம், நஞ்சமோ வினி நானுயிர் வாழ்வனோ அஞ்சும் அஞ்சும் என் ஆடு என்றுமாள். அப்போ இது என்ன வஞ்சகமா? அன்னைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னதெல்லாம் அப்படி கள்ளமான வார்த்தையாச்சே, அது அப்படியா? நான் அதை போய் நம்பிட்டனே, இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். இனி உயிர் வாழ்வனோ, நீ வனத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் யார பார்த்துட்டு இருப்பேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் அதாவது காடு போகக்கூடிய அந்த செய்திய கேட்டுட்டு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிறது இல்லையா? அதாவது இந்த இடத்துல கம்பர் சொல்றாராம். ஏன்னா அப்படி அந்த ரொம்ப உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது, அந்த ரொம்ப டென்ஷன் ஆனா என்ன ஆகுமா, பெண்களுக்கு அந்த வயிறு கொஞ்சம் அப்படி ஒரு இதாகிறது போல இருக்குமா, அதாவது ஒரு வீக்னஸ் ஆகிறது போல, அப்படி கீழே விழுறது போல, அப்படி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வயிற்றுல தெரியுமா. அதனால என்ன பண்ணிட்டா ராமன் அந்த காட்டுக்கு போகக்கூடிய அந்த செய்தியை கேட்டுட்டு ரொம்ப தன்னுடைய அந்த வயிற்றையும் அப்படி கலக்கிறது போல அதை பிடிச்சுக்கிட்டான். ஏன்னா அது கொஞ்சம் தூக்கி வாரி போட போது பகீர்னு இருக்கு இல்லையா, அதனால அதையும் பிடிச்சு அப்படியே கீழே உட்கார்ந்துட்டான். அதாவது ராமா, நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? உன்னைய காட்டுக்கு அனுப்புற அளவுக்கு நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? இல்லாட்டி அப்பா எதுக்காக இந்த மாதிரி சொல்ல போறார்? நீ என்ன தப்பு பண்ண அப்படிங்கறது கேட்டாராம். இது எப்படி தெரியுமா இருக்கு, ரொம்ப வறுமையில இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துட்டு அந்த வறுமையில இருக்கக்கூடியவன் செல்வம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை பாதுகாக்காம விட்டுட்டான் அப்படின்னா அது கை நழுவி போயிடும் இல்லையா, அத போல இல்லையா இருக்கிறாமா. ஏன்னா நீ அத்தனை வேள்வி பண்ணி தபசிருந்து கிடைச்ச குழந்தை இல்லையா, நீ அதை பாதுகாக்காம நாங்களே வனத்துக்கு அனுப்புறாமா, இப்படி அனுப்புறது போல நேர்ந்ததே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சுட்டாராம். அதாவது நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்ட, ஒருவேளை தெய்வங்களை நீங்க சொல்லுங்களே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இந்த ராமனையே குழந்தையாக பெற்றும் கூட நான் எதுக்காக எனக்கு இத்தனை ஒரு கஷ்டம் வர்றது? இப்போ நான் அத்தனை முறைப்படி பூஜை பண்றதாகட்டும், அத்தனை தபஸ் பண்றதாகட்டும், இப்படி இருந்தும் எனக்கு இத்தனை ஒரு கஷ்டம் அப்படின்னா நான் தான் என்ன தவறு பண்ணேன், நான் தான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வங்களை பார்த்து கேட்டாலும். இப்படி இடருருவான் தன்னை கைத்தளத்தின் எடுத்து அரசன் அதாவது ரொம்ப அப்படியெல்லாம் அந்த தெய்வத்தை கேக்குறா, அந்த ரங்கநாதன் கிட்ட கேக்குறா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, நான் தான் அப்போ இத்தனை ஒரு ஏதோட பாப்பம் பண்ணிட்டேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி பெருமூச்சு விட்டு அழ ஆரம்பிச்சுட்டாராம். இதுக்கப்புறம் நான் எப்படி ராமா உன்னை பார்க்காம இருப்பேன், 14 வருடங்கள் வேற சொல்றியே, அப்படின்னு உன்னை பார்க்காம நான் இருக்க மாட்டேனே, நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தஞ்சமோ இனி நான் உயிர் வாழ்வனோ அன்பு இழைத்த மனத்து அரசற்கு நீ எண் பிழைத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஒரு சோகத்திலேயே என்னன்னா, ஆனா இதை எப்படிடாமா நான் ஏத்துக்க முடியும், அப்பாவினுடைய பேச்ச கேட்கணும் நீ சொல்றியே, ஆனா இந்த ஒரு வார்த்தையை நான் பொறுத்துப்பனா, இந்த வார்த்தையை நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி அந்த கீழே விழுந்துட்டாளாம், அப்படி அந்த தடுமாறி. அப்ப உடனே என்ன பண்ற ராமன், இடருருவாள் தன்னை கைத்தளத்தின் எடுத்து, உடனே அந்த கௌசல்யா அம்மா கீழே விழ போறா இல்லையா, அப்படி எடுத்து நிறுத்தி ஆசுவாசப்படுத்துறாராம் ராமன். சிறந்த தம்பி திருவுர எந்தையை மறந்தும் பொய்யில நாக்கி மனத்திடை உறைந்து தீரும் உறுதி பெற்றே இதில் பிறந்தது யான் பெரும் பேறு என்பது ஆவதோ. அப்போ நீங்களே இப்படி சொல்லலாமாமா, அதனால நீங்க 14 வருடங்கள் 14 நாட்கள் போல அது கடந்துரும், அதனால நீங்க வருத்தமே பட வேண்டாம், நான் போயிட்டு உடனே வந்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அந்த கௌசல்யா தேவி சொல்றா, ராமா உன்னைய பார்க்காம நான் இருக்க மாட்டேன் ராமா, ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதே, நீ வனத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் யார பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பேன் இந்த அரண்மனையில, அதனால நீ என்னையும் நீ காட்டுக்கு கூட்டிட்டு போயேனா உன் கூட வந்துடுறனே, நீதானே என்னை பாத்துக்கணும், நான் உன் கூட வந்துடுறனே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ராமன் சில தர்மங்கள்லாம் எடுத்து சொல்றார். இந்த வால்மீகி ராமாயணத்துல இப்படி கௌசல்யை புலம்புவா. அதாவது இப்போ ராமனை நான் குழந்தையாக பெறாம இருந்தா மலடுன்னு சொல்லி அந்த ஒரு சொல் மட்டும்தான் எனக்கு இருக்கும், ஆனா ராமனை குழந்தையாக பெற்றுட்டு இத்தனை ஒரு கஷ்டம் எனக்கு வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வால்மீகி ராமாயணத்துல கௌசல்யை புலம்புறதாக சொல்வார். இந்த இடத்துல தெய்வங்கள் அந்த ரங்கநாதன் கிட்ட கேட்கிற, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா ராமா, நீ ஏதாவது தப்பு பண்ணியா, எதுக்காக வனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறா. அப்ப ராமன் சொல்றார், இல்ல இல்லம்மா, நீங்க இங்கேயேதான் இருக்கணும், அதாவது நீங்க
அப்பாவை தேத்தணும் இல்லையா? பரதனுக்கு அந்த அரசாட்சி கிடைச்சதுக்கு அப்புறம் அப்பா வந்து வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு வந்துருவார். வனத்துக்கு போய் அந்த வானப்பிரஸ்த ஆசிரமம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க அப்பாவுக்கு உறுதுணையா இருக்கிறது தானே ஒரு நல்ல தர்மம். அப்பா இருக்கும் பொழுது என் கூட நீங்க வர்றது சரியில்லையே, அப்பாக்கு நீங்க ஆறுதல் சொல்லி அப்பா கூட இல்லையா நீங்க இருந்து சேர்த்தணும் அப்படின்னு ராமர் அந்த தர்மங்கள் எடுத்து சொல்லு. அது மட்டும் இல்ல, அப்பா வந்து அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்களும் கூட இருந்து அப்பாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா? அதனால 14 ஆண்டுகள் தானேமா, 14 நாட்கள் போல ஓடிடுமே. உங்களுக்கு தெரியாத விஷயமா? அத்தனை தத்துவங்கள்லாம் உங்களுக்கு நன்னா தெரியுமே. அதனால அவருக்கு அப்பாவுக்கு நீங்க உறுதுணையாக இருக்கிறதா உத்தமம். அதனால இப்ப நான் கிளம்பணும் அப்படிங்கறத ராமன் சொல்லிட்டாராம். இப்போ நானும் வனத்துக்கு வருவேங்கிறத இப்படி சொல்லிட்டேன். அப்போ இன்னும் அந்த வனத்துக்கு போனா என்னெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கறத ராமன் சொல்றாராம். அம்மா, கைகேயி மேல நீங்க கோபப்படாதீங்க நான் வனத்துக்கு போனதுக்கு அப்புறம். ஏன்னா கைகேயி அம்மா எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. ஏன்னா அந்த ராஜ்ய பாரத்தை ஏத்துக்கிறதுங்கிறது எத்தனை ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த பாரத்தை கூட என்னை அம்மா வந்து சுமக்க விடல, அத பரதனுக்கு கொடுத்துட்டா. அப்போ என் மேல எத்தனை ஒரு பாசம் இருந்தா என்னைய ஜாலியா வனத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பா. ஏன்னா வனத்துக்கு போறது நல்ல விஷயம் தாமா. அங்க அத்தனை முனிவர்கள் இருப்பா, அந்த சத் சங்கம் கிடைக்கும், முனிவர்களுடைய சங்கம் கிடைக்கும், அவர்களோட பழகக்கூடிய அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அவர்களுடைய அந்த தபஸ் அதெல்லாம் பார்க்கலாம். அந்த வனத்துல நிறைய அந்த இயற்கை சூழ்ந்தது அதெல்லாமே பார்க்கக்கூடிய அந்த ஒரு இது கிடைக்கும் இல்லையா அப்படிங்கறத சொல்லி அதுக்கப்புறம் இப்ப கௌசல்யா தேவி சொல்றா, என்னதான் இருந்தாலும் ராமா, சாஸ்திரத்துல இப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, ஒருவேளை அப்பா சரியா முடிவு எடுக்கல அப்படின்னா அந்த தீர்ப்பை மாத்தக்கூடிய அதிகாரம் அம்மாக்கு இருக்கு. இத வந்து ஆஸ்தம்ப ரிஷி அந்த தர்ம சாஸ்திரத்துல சொல்லி கொடுத்திருக்க. என்னன்னா, அப்பா ஒருவேளை சரியான முடிவு எடுக்கல, இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துட்டார், தர்மம் அப்படின்னு நினைச்சிட்டு தப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார் அப்படின்னா அதை மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி அம்மாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அம்மா சொல்றத கேட்கணும் அப்படிங்கிறது, அப்பாவை விட அம்மாதான் உயர்ந்தவள் அப்படின்னு தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கே, சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கே. அதனால நீ என்னுடைய பேச்ச கேளு அப்படிங்கறது கௌசல்யா தேவி சொல்றா. அதுக்கு வந்து அப்பா அதாவது ராமன் சொல்ற என்னன்னா, இல்லம்மா, அப்பாவினுடைய வாக்க காக்கணும், அப்பா சொன்ன பேச்ச கேட்கணும், அதுக்கு உயிரையே கொடுக்கலான்னு நிறைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கே, நிறைய கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கே. உதாரணத்துக்கு சகர புத்திரர்கள் எடுத்துக்கோங்க. சகர மகாராஜாக்கு 60,000 புத்திரர்கள். அவர்கள் என்ன பண்ணா, யாக குதிரைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அப்படி தேடினா, பூமி அப்படியே தேடிக்கிட்டு போனா. அப்போ அந்த சமயம் என்ன, அப்பாவினுடைய வாக்க காப்பாத்தணும், அப்பாவுடைய அந்த ஆணை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக பூமி ஃபுல்லா தேடினா. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது இந்திரன் என்ன பண்ணிட்டான், யாக குதிரையை வந்து மறைச்சு கபில முனிவருடைய ஆசிரமத்துல கட்டிட்டான். அப்போ கபில முனிவர் தான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு அவருடைய கோபத்துக்கே ஆளாயிட்டான். ஆனா எதனால இப்படி நேர்ந்தது, அப்பாவினுடைய வாக்கு, அதாவது அப்பாவினுடைய ஆணைய நிறைவேற்றணும் அப்படிங்கறதுக்காக உயிரையே கொடுத்தா இல்லையா? பரசுராமர் எடுத்துக்கோங்க, அப்பாவினுடைய ஆணை, அம்மாவினுடைய தலைய வெட்டுன்னு சொன்ன உடனே பரசுராமர் வெட்டலையா? அப்படி இருக்கும்போது எத்தனையோ பேர் அப்பாவினுடைய வாக்கதானே மதிச்சு நடந்திருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படிமா நீங்க இப்படி சொல்றீங்க? அதனால நீங்க கவலையே பட வேண்டாம், நான் வந்து கூடிய சீக்கிரமாக நான் திருப்பி வந்துருவேன், அது வரைக்கும் நீங்க வந்து இங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கௌசல்யா தேவிக்கே நல்லா தெரியாது, இதுக்கப்புறமும் வந்து ராமனை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, நேரா இப்ப கௌசல்யா தேவி தசரத சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாளாம். அங்க போய், சரி ராமா, உன்னை என்னால மாத்த முடியல, நீ அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்க, நான் 2வது வரத்தை மட்டும் மாற்றி அமைக்கும்படி நான் அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன், ராஜா கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா முதல்ல பரதனுக்கு கூட அரசாட்சியை கொடுத்துடலாம், ஆனா உன்னையே என்னால வனத்துக்கு அனுப்ப முடியாது, அந்த 2வது வரத்தை வந்து மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இப்பயே போய் பிரார்த்தனை பண்றதுக்காக போறேன் அப்படின்னு நேரா தசரத சக்கரவர்த்தியினுடைய அந்த மாளிகையை நோக்கி இப்ப போறாளாம். அப்படி போகும் பொழுதே அந்த கைகேயினுடைய அந்தப்புறத்துல தசரத சக்கரவர்த்தி இருக்காரு இல்லையா, அவர் வந்து அப்படி உள்ள என்டர் ஆனவுடனே கௌசல்யைக்கு இன்னும் அப்படி தூக்கி வாடி போடுறதாம். தசரத சக்கரவர்த்தி எப்பவுமே அந்த அணையில படுத்துப்பார், ஆனா இப்போ கீழே மூச்சையாக விழுந்திருக்கார். பக்கத்துல கைகேயி கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம இருந்துட்டு இருக்காளே, என்ன நடக்கிறதுனே புரியாம இருக்கு. அப்ப உடனே ரொம்ப ஒரு சோகத்துல என்ன பண்றா, திரையார்கடல் சூழ் உலகின் தவமே திருவின் திருவே, நிறையார் கலையின் கடலே நெறியார் மறையின் நிலையே கடையா அயர்வேன்
எனை நீ கருணாலயனே என் என்று உரையா இதுதான் அழகோ உலகியல் உரையா என்னும். இப்படி பல அதாவது தசரத சக்கரவர்த்தி அப்படியே புகழ்றது போல நிந்தாஸ்துதின்னு சொல்லுவான். அதாவது புகழ்றது போல அப்படியே பழிக்கிறது. இத்தனை ஒரு கடல் சூழ்ந்த உலகுக்கு ராஜான்னு சொல்றீங்களே, இதுதான் உங்களுடைய அழகா அப்படின்னு பழிக்கிறது போல அப்படி பண்றது. அதாவது இப்போ தசரத சக்கரவர்த்திய பார்த்துட்டு ஒரு வருத்தத்தோட அப்படி கௌசல்யை வந்த உடனே அந்த ஒரு சுய நினைவு வந்துடுது தசரத சக்கரவர்த்திக்கு. அப்போ உடனே எழுந்ததுக்கு அப்புறம் இப்படி ராமனை வனத்துக்கு அனுப்பிச்சிருக்கீங்களே, இதுதான் நீங்க பண்ணதா? இப்படிதான் உங்களுக்கு வசிஷ்டர் சொல்லி கொடுத்திருக்காரா? உரையா இதுதான் அழகோ? அப்படி நீங்க கருணாமூர்த்தின்னு இந்த மக்கள் பிரஜைகள் எல்லாம் உங்களை நம்பியே இருக்காளே, ஆனா அதுக்கு நீங்க இப்படிதான் பதில் சொல்லுவீங்களா? இதுதான் உலகு ஏழ்முடையாய், இந்த உலகம் ஏழுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கே, இதுதான் நீங்க பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அப்பதான் தசரத சக்கரவர்த்திக்கே தோன்றான். என்னன்னா ராமனை வனத்துக்கு அனுப்பும்படி கைகேயி சொல்லிட்டா போல இருக்கே. ஏன்னா அவர் வரத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்ட, ஆனா அவர் வாயால ராமன் கிட்ட சொல்லல இல்லையா? இப்ப நான் மூர்ச்சையாகி இருக்கும் பொழுது கைகேயி இப்படி ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி இன்னும் வருத்தமாக இருக்கான். அப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அங்க பட்டாபிஷேக ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கே. அதனால வசிஷ்ட மகரிஷி இன்னும் அப்படி யாருமே வரல. கௌசல்யா தேவி, சுமித்ரா தேவி, கைகே இன்னும் வரல, தசரத ராஜா இன்னும் வரலன்னு சொல்லிட்டு வசிஷ்ட மகரிஷிய பார்த்தா அவ்வாறு அறிவா என வந்தான் முனிவன் அவனும் வெவ்வாளரசன் நிலை கண்டு எம்மாம் விளைவு என்று உண்ணா. அப்போ வசிஷ்ட மகரிஷி பார்த்துட்டு வசிஷ்டருக்கே ஒன்னும் புரியாம இருக்கான். இப்படி தசரத சக்கரவர்த்தி இப்படி இருக்க, தன்னுடைய அந்த சுய நினைவுலயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்த உடனே அந்த மூச்சை ஆகி இருந்தார் இல்லையா, ராமராமான்னு சொல்லி அப்படியே எழுந்துகிட்டாராம். எழுந்துட்டு இப்படி இந்த கைகேயினால்தான் இவ்வளவும் அப்படின்னு வசிஷ்டர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ கைகேயி அவள் கேட்ட வரத்தின் காரணமாகத்தான் இத்தனை பிரச்சனையும் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். தெளிவுற்ற மன்னனை வசித்தன் தேற்ற முனைந்தான் தசரதன் காதல் புதல்வன் பெயரே புகழ்வான் உயிரும் கண்டான். அப்போ இந்த தசரத சக்கரவர்த்தி என்னன்னா வசிஷ்டர் கிட்ட சொல்றாராம். அதாவது நான் சொன்னா ராமன் அப்படி கேட்க மாட்டேங்கிறாரே, அதனால நீங்களாவது எடுத்து சொல்லுங்களேன். அப்போ இந்த இடத்துல தசரத புலம்பல் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் திருமொழியில குலசேகர ஆழ்வார் சொல்லியிருப்பார். பூமருவின் அருங்குஞ்சி புன்சடையா புனைந்து பூந்துகில் சேரல்குள் காமரெழில் விழல் உடுத்து கழலணியாது அங்கங்கள் அழகு மாறி ஏமருத்தோல் என் புதல்வன் யானின்று செலத்தக்க வனந்தான் சேர்தல் தூமரையில் இது தகவோ சுமந்திரனே வசிஷ்டனே சொல்லி நீரே. வசிஷ்டரை நீங்களாவது எடுத்து சொல்லுங்களேன், ராமனை வனத்துக்கு போகாம தடுக்கும்படி நீங்க சொல்லக்கூடாதோ அப்படின்னு சொல்லி நீங்க எப்படியாவது ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், எப்படியாவது ராமனை தடுக்கணும் அப்படிங்கறத சொல்லி அப்போ இந்த வசிஷ்ட மகரிஷி கிட்ட எடுத்து சொல்ற. அப்போ அந்த கைகேயி கிட்ட வசிஷ்டர் பேசுறாரா, என்னன்னா உன்னுடைய புதல்வனுக்கு அரசும் மன்னனுக்கும் ஏனையோர் உயிர்க்கும் உயிரும் உதவுவாய். அப்படி உன்னுடைய புதல்வனுக்கு அந்த அரசு நாங்க கொடுத்துறோம், பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடறோம். ஆனா அந்த இரண்டாவதாக கேட்ட வரம் அதை நீ மாத்திக்கோய, ராமனுக்கு அந்த வனவாசம் அப்படிங்கறத நீ மாத்திக்கோய அப்படின்னு எவ்வளவோ கேட்டு பார்க்கிறார் வசிஷ்டர். ஆனா கைகேயி என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த வரம் படி நடக்கல அப்படின்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் உயிரை விட்டுருவேன். ஏன்னா முதல்ல ஒரு வரத்தை கொடுத்துட்டு திருப்பி நீங்க வரத்தை மாத்திட்டே இருக்க தர்மமா? நான் இப்படி எல்லாம் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கறத சொல்லிட்டாராம். இப்போ நீங்க இந்த 2 வரத்தை கொடுக்கல, ஒரு வரத்தை மாத்திட்டு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்றதெல்லாமே வேணாம், இந்த மாதிரி ஏதாவது நடந்தது நான் உயிரை மாய்ச்சுப்பேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்போ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் வசிஷ்ட மகரிஷிக்கும் ரொம்ப ஒரு கோபம் வர்றதாம். கைகேயிய பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாலாம், கண்ணோடாதே கணவன் உயிரோடு இடர் காணாதே புண்ணோடு ஓடும் கனலோ விடமோ என்ன புகழ்வாய் வாயால் மன்னன் மகனை வனம் ஏகு என்னா முன்னம் தீயோய் நின்போல் தீயார் உளரோ செயல் என்றான். அப்போ இப்ப கைகேயி என்ன கைகேயிய பார்த்து வசிஷ்டர் இப்படி கடிஞ்சு பேசிக்கிறாராம். அதாவது எந்த பெண்ணாவது இப்படி கணவனை கொல்லணும்னு நினைப்பாளா? உனக்கு நல்லா தெரியும், ராமனை வனத்துக்கு அனுப்புனா தசரத சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்கு போயிடுவார், அவர் உயிரோட இருக்க மாட்டாங்கிறது உனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் இதை நீ பண்ண துணிஞ்சிட்டியா? புண்ணோடு ஓடும் கனலோ விடமோ என்ன புகழ்வாய். இப்படி ஒரு விஷத்தை கக்கக்கூடிய பாம்பாக உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஏன் இப்படி மாறி இருக்க நீ அப்படிங்கறத வசிஷ்டரும் எவ்வளவோ இந்த கைகேயை சொல்லி பார்க்கிறது. ஆனா அது எதுக்குமே அப்படி
அவரு பிளெக்சிபிள் ஆகவே இல்லையா. அப்படி எனக்கு அந்த 2 வரம் வேணும், இல்லைன்னா நான் இப்ப உயிரை விட்டுருவேங்கிறதுல ரெடியா இருக்கலாம். அப்போ இப்படி இவ்ளோ பேசியும் என்னன்னா, நானே நீங்க ராமன் கிட்ட சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே ராமனை கூப்பிட்டு நீ வனத்துக்கு போகணும்னு அப்பா சொன்னேன்னு நானே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தசரத சக்கரவர்த்திக்கு நான் மூர்ச்சையாகி இருக்கும் பொழுது நீயே இப்படி சொல்லிட்டியா, பாவி நீயே வெங்கான் படர்வா என்று என் உயிரை ஏவினாயோ அவனும் ஏகினானோ என்றான். அந்த ராமனோட சேர்த்து நானும் என்னுடைய ராமன் அந்த வனத்துக்கு போறனால நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் அப்படிங்கிறது சொல்றாரு. அதாவது பண்டே எரிமுன் உன்னை பாவி தேவியாக கொண்டேன் அல்லே வேறு ஓர் கூற்றம் தேடி கொண்டேன் பழிக்கும் நானாய் மானா பாவி இனி என் பல உன் கழுத்தில் நான் உன் மகற்கு காப்பின் நானாம் என்றான். இதுக்கப்புறமும் என்னன்னா, நீ எனக்கு மனைவியும் கிடையாது, பரதன் எனக்கு பிள்ளையும் கிடையாது அப்படிங்கறது தசரதர் ரொம்ப கோபத்தோட சொல்லி, இப்படி கூட இருந்து விஷத்தை கக்கிட்டியே அப்படின்னு சொல்லி, இன்னே பலவும் பகர்வான் இறங்காதாளை நோக்கி சொன்னேன் என்றே இவள் என் தாரமல்லல் துறந்தேன் மண்ணே ஆவான் வரும் அப்பரதன் தனையும் மகன் என்று உன்னேன் முனிவா அவனும் ஆகான் உரிமைக்கு என்றான். இனி பரதனுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த கைகேயிக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இவள் என் தாரம் அல்லல் துறந்தேன், இந்த கைகேயை நான் துறந்துட்டேன், இவளுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்படி கூட இருந்து என்னை கொள்ளுட்டா இல்லையா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய உயிரையும் இல்லையா வாங்குறா, நான் கெஞ்சி கேட்டும் கூட அவள் ஏத்துக்கலையே, அதனால பரதனையும் நான் துறந்துட்டேன், பரதனும் இனி எனக்கு மகன் ஆக மாட்டான் அப்படிங்கறத சொல்லிட்டா. இப்படி பேசினதுக்கு அப்புறம் என்னன்னா, ரொம்ப அந்த கைகேயிக்கு அந்த வரத்தை கொடுக்கணும்னு ஒரு பிடிவாதம். அப்போ இந்த இடத்துல சொல்ற, அதாவது தாயின் குணம் தானே இந்த மகளுக்கும் இருக்கும் அப்படிங்கறது தசரத சக்கரவர்த்தி சொல்றாராம். ஏன்னா இந்த கைகேயினுடைய அம்மா இப்படிதான் இருப்பாளாம். ஏன்னா அஸ்வபதி ராஜா தானே கைகேயினுடைய அப்பா, அவருக்கு அந்த இன்செக்ட் எறும்பு இதனுடைய பாஷை நல்லா தெரியும், அது என்ன பேசுறது, மத்த விலங்குகளுடைய பாஷையும் அந்த அஸ்வபதி கைகேயினுடைய அப்பாக்கு நல்லா தெரியுமா. அதனால ஒரு சமயம் என்ன, அந்த எறும்பு பேசினத கைகேயினுடைய அப்பாக்கு கேட்டு சிரிச்சுட்டாரு. அப்போ அந்த கைகேயினுடைய அம்மா கேக்குறா, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இது சொன்னா என்னுடைய உயிரே போயிடும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ நீங்க சொல்லனா நான் உங்களுடைய உயிரை எடுத்துருவேன்னு கைகேயினுடைய அம்மா சொன்னாலே, அப்போ அம்மாவினுடைய குணம் தானே மகளுக்கும் இருக்கும், இதுல என்ன வியப்பு, அப்ப நான் தான் இவளை ஏத்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கறத சொல்லி, இப்போ இப்படி ஒரு நிலைமைய பார்த்துட்டு கௌசல்யா தேவி என்ன பண்றனா, பின்னை கண்டானனையான் பிரிய கண்ட துயரம் தன்னை கண்டே தவிர்வாள் தளர்வான் நிலையில் தளர்வாள் மாற்றான் செய்யலாம் என்றும் கணவன் வரம் ஈத்து உள்ளம் ஆற்றாது அயர்ந்தான் என்றும் அறிந்தாள் அவளும் அவனை. இப்போ மேலும் கோசலை புதல்வன் மனம் போவது ஒளியான் கணவன் சாவாது ஒளியான் காவா என்னாள் மகனை செய்வது என்ன என்று அறியாத தயரதன் பலவாறு புலம்பலுற்றான். இப்போ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கே கைகேயி, உனக்கு என்னாச்சு, நீ இப்படி ஒரு வரத்தை கேட்டனால நம்ம ராஜா தசரத சக்கரவர்த்தி இல்லையா உயிரை விட்டுற போட, அதனால நீ இந்த வரத்தை கொஞ்சம் நீ மாத்திக்கோயேன் அப்படிங்கறத சொல்லி, உன்னும் நீராய் உதவி உயர்கானடைவா என்றான். உடைமா மகுடம் புனை என்று உரையா உடனே கொடியேன் சடைமா மகுடம் புனைய தந்தே நந்தோ என்றான். இதோ இந்த பட்டாபிஷேகம் கூட பரதனுக்கு நாங்க பண்ணி வச்சிடறோம், ஆனா ராமனை நீ வனத்துக்கு அனுப்பாதையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்பி திருப்பி கேட்டுக்கிறா. இருந்தாலும் இந்த கைகேயி அதை மாறுறதாக இல்ல, காலே வாங்கிக்காம இருக்கா. இப்போ இதுல இருந்து என்னன்னா, ஒரு 12 செய்யுள்கள் தசரத சக்கரவர்த்தி எப்படி புலம்புறார் அப்படிங்கறத கம்பர் அழகா நமக்கு கொடுத்திருக்கார். அந்த தசரதன் புலம்பல் அப்படின்னே சொல்லிட்டு குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா. அத போல இந்த கம்பரும் என்னன்னா, தசரதர் எப்படி புலம்புற, அதாவது ராமன் எதிர்க்க நின்னா, இப்ப ராமன் எதிர்க்க நின்னா எப்படி தசரத சக்கரவர்த்தி புலம்புவாரோ அத போல இப்ப புலம்புறாராம் ராமா அப்படின்னு. ராமனை பார்த்து பேசுறது போலயே புலம்ப ஆரம்பிச்சுட்டாராம். நீ வனத்துக்கு போறேன்னு இப்படி கிளம்பிட்டியே, என்கிட்ட கேட்டியா ராமா, நீ கைகேயி சொல்றான்ட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிட்டியே, நான் அப்ப மூர்ச்சையாகி ஒரு மயக்கத்துல இருந்தா கூட நீ என்கிட்ட அப்பா கிட்ட கேட்க வேண்டாமோ, நீ வனத்துக்கு போறேன்னு நீ போற, ஆனா நீ வனத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நான் உயிரை விட்டுருவேங்கிறது
உனக்கு தெரியாம இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்புனாராம். எண்ணின் முன்னம் வனம் நீ அடைதற்கு எளியே நல்லேன், உன்னின் முன்னம் புகுவேன் உயர்வானகம் யான். நீ வனத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய உடம்புல இருந்து உயிர் போயிடுமே ராமா, அது நீ நினைச்சு பார்க்கலையா அப்படின்னு ராமன் எதிர்க்க நிக்கிறது போலே தசரத சக்கரவர்த்தி புலம்புனாராம். அதுக்கப்புறம் இப்போ நீ அயோத்தியாக்கு சீதா தேவிய கல்யாணம் பண்ணிட்டு அயோத்தியாக்கு இதோ கொஞ்ச நாள் தான் ஆகிறது. அதுக்குள்ள அவனை சீதாராமனாகத்தானே நான் சேர்த்து வச்சு பார்த்தேன். நல்ல ஒரு அந்த யுவராஜனாக ஒரு ராஜகுமாரனாக இல்லையா நான் இத்தனை நாள் நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்போ அந்த அங்கங்கள் அழகுமாறின்னு குலசேகர ஆழ்வார் சொல்றா இல்லையா, அப்படி ரொம்ப அழகா அந்த ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுகிட்ட உன்னுடைய அவயவங்கள் அதனுடைய அதாவது அதெல்லாம் அப்போ இல்லாம மரமுடி தரிச்சுட்டு நீ வனத்துக்கு போறத நான் எப்படி பாப்பேன்? அனைத்தையும் கைகேயிக்கு அழித்து விட்ட வள்ளல் தனம் என்னை கொள்ளும். இப்போ பொதுவா என்னன்னா ரொம்ப வள்ளல் என்ன பண்ணுவா, பிறர வாழத்தானே வைப்பா. ஏன்னா ஒரு பொருள் ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா தாராளமாக அந்த வள்ளல் தன்மை எல்லாத்துக்குமே அந்த பொருளை கொடுத்து வாழத்தானே வைப்பா. ஆனா ராமா, கைகேயிக்கு நீ வள்ளல் தனத்தை காண்பிக்கிறேன்னு சொல்லி நீ என்னையும் இல்லையா சேர்த்து கொண்டுட்ட. கைகேயிக்கு அழித்து விட்ட வள்ளல் தனம் என்னை கொள்ளும். அப்படி தகுதற்கு ஒத்த ஜனகன் தையல் கையை பற்றி புகுத கண்ட கண்ணால் போக காணேன் என்றான். அந்த ஜனகன் தையல் யாரு? ஜனக மகாராஜாவினுடைய புத்திரி சீதா தேவியினுடைய கரத்தை பற்றி நீ இந்த அயோத்தியாக்குள்ள நீ உள்ள நுழைஞ்சிய அன்னைக்கு மாப்பிள்ளையாக திருமண கோலத்துல அப்படி புகுத கண்ட கண்ணால் போக காணேன். இப்போ நீ மட்டும் என்ன வனத்துக்கு போகக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேனே. கள்ள கைகேசிக்கே உதவி புகழ் கை கொண்ட வள்ளல் தமை என் உயிரை மாய்க்கும் மாய்க்கும் என்றான். இப்படி இந்த கைகேசிக்கு இந்த கைகேயிக்கு ஒரு இது பண்றேன், அந்த கைகேயிக்கு ரொம்ப அந்த வள்ளல் தன்மையை காண்பிக்கிறேன்னு நீ இப்படி ஒரு இதை சொல்லி என் உயிரை மாய்க்கும் மாய்க்கும், இந்த ஒரு விஷயத்தினாலே என் உயிர் போக போறதே அப்படின்னு புலம்புறாராம். உய்யார் உய்யார் கெடுவேன் உன்னை பிடியின் வினையேன், ஐயா கைகேசியை நேராகேனோ தான் என்றான். போ ராமா, நீயும் இப்படி வனத்துக்கு கிளம்பி போயிட்ட அப்படின்னா இந்த கைகேய பார்த்துட்டு நான் இங்க என்ன பண்ணுவேன்? இந்த கைகேய மட்டும் நான் இங்க அரண்மனையில அப்படி பார்த்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரமுடி அணிந்து கானகம் ஏகும் ராமன் தன்னை காணாது ஒளிவேன் என்று ஓலமிட்டான் மாமன்னன் தசரதன். மானா மரவட்களையும் மானின் தோளும் அமைத்தான் காணாது ஒளிந்தேன் என்றால் நன்று ஆய்த்தன்றோ கடுமம். அப்போ இந்த மாதிரி நீ ரொம்ப நாளா அந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டு உன்னுடைய சிரசுல அழகா அந்த வழி வழியாக வந்த அந்த இக்ஷ்வாகு வம்சம் அதனுடைய கிரீட்டத்தை நீ அணிஞ்சுப்ப, அதை நான் பார்க்கணும்னு ஆசையா இருந்தா நீயும் இப்ப ஜடாமுடி தரிச்சுக்க போறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கே, இன்னமும் அப்படி என்னோட உடம்புல அந்த உயிர் போகாம இருந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதவே குலசேகர ஆழ்வார் இந்த பெருமாள் திருமொழியிலையும் பண்ணியிருப்பார். அதாவது கொள்ளனை வேல் வழிநெடும் கண் கௌசலை தன் குலமதலாய் குனிவில் ஏந்தும் மல்லனைந்த வரைத்தோளா வல்வினையேன் மனமுறுக்கும் வகையே கற்றாய் மெல்லனை மேல் முன் துயின்றாய் இன்றினி போய் வியன் காண மரத்தின் நீழல். முன்னாடிலாம் ராமா நீ உன்னுடைய அம்மா மடியில ரொம்ப ஆசையா படுத்துப்பியே, அப்படி இல்லைன்னா ரொம்ப அழகா அந்த பஞ்ச அணையில நீ அழகா படுத்துப்பியே. இப்போ நீ கல்லு மேலெல்லாம் படுக்கிறதுக்கு நீ கத்துக்கிட்டியா? எங்க இருந்து கற்றனை ராமா? எப்படி இந்த மாதிரி கல்லணை மேல் கண் தூயில கற்றனையோ காகுத்தா கரிய கோவே. முன்னாடிலாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா மடியில நீ ஆசையா படுத்துப்பியே. ஆனா இப்போ கல் மேல படுக்கிற அளவுக்கு நீ அதை எங்க இருந்துப்பா நீ கத்துக்கிட்ட? இப்படி அப்பாவுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்து நீ போகாதே அப்படிங்கறத சொல்றாராம். மாப்போகு நெடுங்காலம் வல்வினையின் மனமுறுக்கும் மகனே இன்று நீ போக என் நெஞ்சம் இருப்பிளவாய் போகாதே நிற்குமாறே அப்படின்னு பெருமாள் திருமொழியில குலசேகர ஆழ்வார் சொல்றார். ராமா, இன்னைக்கு மட்டும் நீ நெடுங்காலம் இந்த வனத்துக்கு நீ போயிட்ட அப்படின்னா என்னுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமா உருக்கி அது எப்படி அப்படின்னா அந்த மலைப்பாம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணும், ஒரு இறைய விழுங்கணும் அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி அந்த எலும்பு சதை எல்லாத்தையும் போட்டு இறுக்கிரும். அத போல நீ மட்டும் வனத்துக்கு போயிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனசு அதெல்லாம் உருகி போயிரும். நீ இந்த அயோத்தியாவை விட்டு தாண்டி போன அப்படின்னா என்னுடைய நெஞ்சமே இருப்பிலவா இல்லையா போயிடும். அதனால போகாதே அப்படிங்கறத சொல்றாராம். அவருக்குள்ளே புலம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்து சொல்றார், அதாவது
வெறும் பாவி என் மகனே போகின்றாய், கேக்கையர்கோன் மகளாய் பெற்ற அரும்பாவி சொற்கேட்ட அருவினையேன் என் செய்கேன் அந்தோ யானே. அப்போ நீ யாருன்னா ஒரு பெரிய பாவி, என்னுடைய மகன் ஆயிட்டியே. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், கைகேயினுடைய சொல்ல கேட்டுட்டு உன்னைய போய் யாராவது வனத்துக்கு அனுப்புவாளா? ஆனா இப்படி நான் அந்த கேக்கையர்கோன் மகளாய் பெற்ற அந்த கைகேயினுடைய வார்த்தையை கேட்டுட்டு உன்னைய நான் இப்படி வனத்துக்கு அனுப்புறனே, இப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்தோ யானே அப்படிங்கறத சொல்ற. அதுக்கப்புறம் எம்மான என் மகனை இழிந்திட்ட இழிதகையன் இருக்கின்றேன். இப்போ இந்த உலகத்திலே நான் என்னைய போல அப்பா யாராவது இருப்பாளா? இப்படி ஒரு கீழான அப்பா யாருக்கு கிடைப்பா? ஏன்னா இந்த ராமனுக்கு கிடைச்சிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்னைய காட்டிலும் ஒரு கீழான அப்பா யாருமே கிடையாது, சொந்த மகனே வனத்துக்கு அனுப்புறேனே நானு அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டரே சுமந்திரனே நீங்க கூட எடுத்து சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கறத புலம்புற. அதுக்கப்புறம் சொல்ற, நீ மட்டும் இல்ல, இப்போ அதுக்கு அடுத்து நடக்க போறதையும் அப்படி ஒருவேளை இப்படி ஆயிடுமோ அப்படிங்கறதும் நினைக்கிறான். ஏன்னா சீதாதேவி ராமனை விட்டு பிரிஞ்செடுக்க மாட்டாளே. அப்போ மின்பற்றா நுண்மருங்குள் மெல்லியல் என் மருகியையும் வனத்தில் போக்கி நின்பற்றா நின்மகன் மேல் பழி விளைத்திட்டு என்னையும் நீள்வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி இருளத்தில் இனிதாக இருக்கின்றாயே. இப்போ ராமன் வனத்துக்கு போயிடுவாங்கிறதே கஷ்டமா இருக்கு, ராமனோட சேர்த்து என்னுடைய மருகியையும் வனத்தில் போக்கி, அவள் பாவம் இப்படி ராஜபுத்திரி, அவளுக்கு இந்த வனத்தினுடைய அந்த ஒரு கஷ்டமே தெரியாம வளர்ந்தவளாச்சே. என்னுடைய அந்த மாட்டு பெண் அங்க சீத்தையும் வனத்துக்கு போக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன, உன்னுடைய மகன் மேல பழியும் வந்துடுத்து, பரதன் மேல, என்னையும் நீ ஸ்வர்க்கத்துக்கு போக்கிட்ட, இதனால கைகேசி நீ என்ன பெற்ற, ஆனா இந்த சந்தோஷமாக இருக்கிறதாக நீ நினைச்சுக்கிறியே அப்படின்னு சொல்லி புலம்புறாராம். அதுக்கப்புறம் என்னன்னா, முன்னொரு நாள் மனுவாளி சிலை வாங்கி அவன் தவத்தை முற்றும் செற்றாய், உன்னையும் உன் அருமையையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்றாக கொள்ளாது, என்னையும் என் மெய்யுடையையும் மெய்யாக கொண்டு வனம் புக்க எந்தாய். இப்போ நான் ஒரு ராஜா, நான் சொன்னதெல்லாம் உண்மை, நான் சத்தியசந்தன் அப்படிங்கறத நம்பி நீ போறியே ராமா, நின்னையே மகனாக பிறப்பெறுவேன் ஏழ் பிறப்பும் நெடுந்தோல் வேந்தே அப்படின்னு குலசேகர ஆழ்வாருடைய பாசம். அதாவது இப்போ நான் ஒரு அப்பா, இப்படி ஒரு அப்பாவிலே நான் ரொம்ப கீழான அப்பாவாக இருக்கேன், என்னையும் நீ அப்பாவாக மதிச்சு நான் சொல்றதையும் கேட்டு நடந்து இத்தனை பேத்து நீ கன்வின்ஸ் பண்ணிட்டும் நீ கிளம்பறக்கு ரெடியா இருக்கு அப்படின்னா, உன்னைய மாதிரி இல்லையா எனக்கு குழந்தை 7 பிறவிக்கும் வேணும், நின்னையே மகனாக பிறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெடுந்தோல் வேந்தே, உன்னைய மாதிரி இல்லையா நல்ல குழந்தை எனக்கு, நீயே எனக்கு 7 பிறவிக்கும் குழந்தையாக பிறக்கணும் அப்படிங்கறது கேக்குறாராம். சரி, இந்த இதுலதான் உன்னை நான் வனத்துக்கு அனுப்பிட்டேன், ஆனா அடுத்த ஜென்மம் இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நீயே குழந்தையாக இருக்கணும், அப்ப நான் உன்னை வனத்துக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன், நீ என்னோடய இருந்துரு அப்படிங்கறத சொல்றாராம். அதுக்கடுத்து கொடியவள் தன் சொற்கொண்டு இன்று கானகமே மிக விரும்பி நீ துறந்த வளநகரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனுக்குலத்தார் தங்கள் கோவை. இப்படி நீ என்ன இத்தனை காலம் இருந்த அந்த அயோத்தியாவை விட்டுட்டு நீ கிளம்ப துணிஞ்சிட்டியா, அப்போ நானும் எதுக்கு இந்த அயோத்தியால இன்னும் இருக்கணும், நானும் இந்த வானகமே மிக விரும்பி போகின்றேன், ஏன்னா உன்னைய விட்டுட்டும் நான் இதுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டேன் அப்படிங்கறது தசரதன் புலம்புறார். அப்போ கௌசல்யா தேவி பக்கத்துல பார்த்துட்டு ரொம்ப அப்படி ஒரு வருத்தத்தோட தசரத சக்கரவர்த்திய சமாதானப்படுத்துறான். அப்போ தசரதன் திரும்பி திரும்பி கேக்குறாராம், ராமன் வருவானா, என்னை பார்ப்பானா, இல்ல அப்படியே வனத்துக்கு கிளம்பிடுவானா, வன்பின் சிலை நம் குடிசில் வருமே வருமே என்றான், ராமன் என்னை பார்க்கறதுக்கு கூட வரலையா, வனத்துக்கு கிளம்பிட்டானா ராமன், ஏன் இப்படி நான் இப்ப ராமனை நான் எப்ப பார்ப்பனோ தெரியல, என் கண்ணே போனது போல இருக்கே, எனக்கு கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பார்வையெல்லாம் மங்கறது போல இருக்கே, எனக்கு கண்ணே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாம இருக்கு, ஏன்னா ராமன் இல்லையா என்னுடைய கண், அப்போ அந்த ராமனே வனத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணுமோ தெரியலன்னு சொல்லிட்டு இப்பதான் தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வர்றதாம். என்னன்னா, இப்போ இந்த ஒரு சாபம், அதாவது முன்னால் ஒரு மாமுனிவன் மொழியும் சாபம் உள்ளது என்று அந்நாள் உற்றது எல்லாம் அவளுக்கு அரசன் அடைவான். அதாவது இப்பதான் தசரத சக்கரவர்த்திக்கு ஒண்ணு ஞாபகம் வருதா, இப்பதான் புரியறது எனக்கே இத்தனை கஷ்டம் வந்திருக்குன்னு, இது எனக்கு கிடைச்ச சாபம் அப்படின்னு ஒரு கதைய சொல்றது. அதாவது சின்ன வயசுல நடந்தது. ஒரு சமயம் என்ன, நான் வனத்துக்கு வேட்டையாட போயிருந்தேன்னா, அப்போ சலபோச்சன முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய புத்திரன் சுலோச்சனன் இருந்தார். அவன் சலபோச்சன முனிவருடைய புத்திரன் சுலோச்சனன், அவருக்கு கண்ணு தெரியாது. அப்படி அந்த சுலோச்சனன் என்ன பண்ணுவான், தன்னுடைய அம்மா அப்பாவையும் என்னன்னா ஒரு
தராசு போல ஒரு ஒரு அமைப்பான ஒரு காவடின்னு சொல்லுவா இல்லையா, அதுல வந்து சுமந்துட்டு அப்படி எங்க போனாலும் அந்த அம்மா அப்பா ரொம்ப வயதானவர்கள், கண் தெரியாது. அந்த பையன் தான், அந்த புத்திரன் தான் இந்த அம்மா அப்பாவை ரெண்டு பேத்தையும் பாத்துக்கிறான். அப்போ ஒரு சமயம் என்ன, ஆசிரமத்துல அம்மா அப்பா வயதானவர்கள், கண் தெரியாதவர்கள் இருக்கா, அவர்களுக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணா, அந்த சுலோச்சனன் வந்து அந்த நீர் ஓடை அதுக்கு வந்து அப்படி ஜலத்தை எடுத்துட்டு போறதுக்காக வந்தான். அந்த சமயம் பார்த்து நான் அந்த இடத்துல வேட்டையாடிட்டு இருந்தேன். இது தசரத சக்கரவர்த்தியே சொல்றேன். அப்போ நான் வேட்டையாடிட்டு இருந்தேன்னா, அப்படி அங்க வேட்டையாடும் பொழுது நீரை வந்து கலசத்துல ஃபில் பண்ணும் பொழுது எனக்கு ஏதோ யானை தண்ணீர் குடிக்கிறது போல ஒரு சப்தம் கேட்டது. அதாவது தசரத சக்கரவர்த்தி சப்த வேதி, என்ன ஒரு விலங்கு, என்ன ஒரு இலக்கு வருது அப்படிங்கறத கண்ணால பார்க்காமையே அடிப்பாராம். அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு யானை தான் தண்ணீர் குடிக்க வர்றதுன்னு நினைச்சிட்டு நான் அந்த முனி குமாரன் மேலயா அம்பு போட்டுட்டேன். உடனே அவன் வந்து உயிரே போனது போல கத்திட்டு கீழே விழுந்துட்டான். அப்படி தர ஃபுல்லா அப்படி ரொம்ப சோனித்தேன். அந்த ஒரு பிளட் ரத்தமாக இருந்தது. அவனை பார்த்துட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஏன்னா இப்போ யானை நினைச்சு அந்த முனிக்குமாரன் மேல நான் அம்பு விட்டு அடிச்சுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த சுலோச்சனை என்ன பண்ணா, நீங்க என்னைய வந்து ஏதோ விலங்குன்னு நினைச்சிட்டு என் மேல அம்பு போட்டுட்டீங்களா, பரவாயில்ல. ஆனா இதோ அந்த ஆசிரமத்துல வந்து என்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் கண் தெரியாது, அவர்கள் ரொம்ப தாகத்தோட அந்த ஆசிரமத்துல இருக்கா, அவர்களுக்கு எப்படியாவது இந்த ஜலத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அவன் உயிரை விட்டுட்டான். இப்போ நான் என்ன பண்ணேன், அந்த ஆசிரமத்துக்கு போய் அந்த கலசத்துல இருக்கக்கூடிய அந்த ஜலத்தை வந்து அம்மா அப்பா ரெண்டு பேர்த்துக்கும் கொடுத்தேன். அப்போ குடுத்துட்டு என்னப்பா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் கேட்டா, அப்போ அந்த ஜலத்தை வாங்கி குடிக்கும் பொழுது என்னுடைய கையை அப்படி தொட்டு பார்த்தா தன்னுடைய புத்திரன் போலயே தெரியலையே, ஏதோ ராஜா கூடிய அணிகலன்கள்லாம் கையில இருக்கே, நீ என்னுடைய புத்திரன் போல தெரியலையே, யார் நீ அப்படிங்கறத கேட்டா. அப்போ நான் தசரத சக்கரவர்த்தி, அயோத்தியாவினுடைய ராஜா, நான் வந்து தெரியாம ஒரு யானைன்னு நினைச்சு வேட்டையாடும் பொழுது என்னன்னா உங்களுடைய புத்திரன் மேலேயே அம்ப போட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு, இதுக்கப்புறம் நாங்களும் வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, அதனால நாங்களும் அப்படி உயிரை விட போறோம், நீ எப்படி வந்து நாங்க எப்படி வந்து அந்த புத்திர சோகத்தினால அந்த புத்திரன் மேல அந்த ஒரு சோகம் அதனால நாங்க உயிரை விட்டோமோ, அதுவும் நீயும் என்ன எங்களை போல நீயும் வயசானதுக்கு அப்புறம் நீயும் அந்த புத்திர சோகத்தினாலேயே நீ உயிரை விட போற அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அவர்கள் ரெண்டு பேரும் போயிட்டா அப்படி. ஆனா அப்ப எனக்கு அந்த சாபமே ரொம்ப சந்தோஷமா இருந்ததே, ஏன்னா அப்போ தசரத சக்கரவர்த்திக்கு புத்திர பிராப்தியே இல்லாம இருந்தது. அப்போ என்ன நினைச்சேன், ஓ புத்திரனால உயிர் போகுமா, பரவாயில்லையே, நான் சந்தோஷப்பட்டனே அந்த சாபத்தை கேட்டுட்டு. ஏன்னா புத்திர பிராப்தி கிடைக்க போய்தானே வந்து அப்படி ஒரு சாபம் நடக்க போறது, அதனால ஓ நமக்கு புத்திர பிராப்தி கிடைக்கும்னு இல்லையா, அப்ப நான் சந்தோஷப்பட்டேன். அந்த ரிஷியினுடைய சாபத்தினாலதான் இன்னைக்கு அந்த புத்திர சோகத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்போ இந்த இடத்துல சொல்ற, அழுத்தாய் கனையால் எனவே அடியேன் தன்னை ஐயா கருத்தே அருளாய் யானோ கண்ணின் கண்டேன் அல்லேன் ஏவா மகவை பிரிந்து இன்று எம்போல் இடர் உற்றனை நீ போவாய் அகழ்வான் என்னா பொன் நாட்டிடை போயினரால். அந்த ரிஷியினுடைய சாபம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப சோகத்திலே ராமா ராமான்னு புலம்பிட்டே இருக்காராம். அப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல அப்படி நான் வருந்திட்டு இருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு அந்த ரிஷியினுடைய சாபம் தான். வள்ளல் வனம் புகுவான் என்று உரைத்த மாற்றத்தால் நன்று வரம் கொடுத்த நாயகற்கு நன்று என்பார், அந்தோ பிரிதுமோ விதியேவோ என்பார். இப்போ இந்த விஷயம் அப்படி ராமனுக்கு அப்படி தெரிய வந்தது இல்லையா, உடனே என்ன பண்றார், லக்ஷ்மணனை பார்க்க வர்றார். லக்ஷ்மணனை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கோபம் வர்றதாம். அப்போ எப்படி இந்த மாதிரி நடக்க முடியும், எப்படி அண்ணாவை நீங்க வனத்துக்கு அனுப்ப முடியும்னு அந்த ஆதிசேஷனுடைய அம்சம்னாலேயே அந்த ஒரு கோபம், அந்த ஒரு சீற்றம் அதிகமா இருக்காம். அதனால லக்ஷ்மணனுக்கு பயங்கர கோபம். கண்ணின் கடைத்தீவுக நெற்றியில் கற்றை நாட மின்னில் சுடரும் சுடர் தோன்ற மெய்நீர் விரிப்ப, அந்த கண்கள்லயே அந்த கோப கனல் தெரியறதாம். அப்படி இந்த கைகேயியா இப்படி பண்ணது, இப்படி ஒரு சூழ்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே பண்ண ராஜாங்கத்தையே புறக்கணிக்கிறேன், அப்பாவையும் நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் கிளம்புறாராம். எனக்கு ஒரு கோவினை கொற்ற மௌலி கவிப்பானும் நின்றேன் இது காக்குனர் காமின் என்றான் பெண் நாட்டம் முட்டேன் இனி பேர் உலகத்துள் என்ன. இப்படி வில்லுல வந்து நானை பூட்டிட்டு அத ஒரு பெரிய டங்காரம் பண்ணிட்டு இப்ப இந்த ராஜாங்கத்தை நான் புறக்கணிக்க போறேன், என்னுடைய அண்ணாவை வனத்துக்கு அனுப்புறவர்களை நான் விடமாட்டேன் அப்படிங்கறத சொல்லிட்டு இப்போ உடனே என்ன பண்றேன், அந்த ராமன் இத பார்த்துட்டு லக்ஷ்மணனை வந்து சமாதானப்படுத்துறாராம்.
இல்ல இல்ல லக்ஷ்மணா, என்னதான் இருந்தாலும் அப்பாவினுடைய ஆணை நம்ம மதிக்கணும் இல்லையா? பரதனும் உன்னுடைய அண்ணாதானே, இதுக்கு எதுக்கு நீ கோவப்படுறன்னு சொல்லிட்டு சன்னத்தன் ஆகி தனி ஏந்துதற்கு ஏது என்றான். தடை செய்கினர் தேவரேனும் துய்யை சுடு வெங்கடலின் சுடுவான் துணிந்தேன் உலகு ஏழினோடு ஏழும் மன்னர் குல காவலும் என்று உனக்கு யான் தடக்கோடி என்றான். இப்படி அந்த லக்ஷ்மணனுக்கு ராமன் சமாதானப்படுத்துறார். அதாவது அப்பா என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும், அதுக்காக தான் நம்ம இருக்கோம். ஏன்னா அவர் தானே நமக்கு உயிர் கொடுத்த அப்பா இல்லையா? அதனால அவர் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அப்பாவை இப்படி நம்ம புறக்கணிக்கிறேன், இப்படிலாம் போகக்கூடாது அப்படிங்கறத சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லக்ஷ்மணனை சமாதானப்படுத்திட்டு இப்போ லக்ஷ்மணனோட சேர்ந்து சுமித்ரையினுடைய அந்த மாளிகைய சென்றடைஞ்சாராம். சுமித்ரா அம்மா கிட்டையும் சொல்லிட்டு நம்ம வனத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ரெண்டு பேர்த்தையும் என்னன்னா சுமித்ரை பார்த்துட்டு, வரதன் பகர்வான் வரம் பெற்றவள் தான் இவ்வையம் சரதம் உடையாள் அவள் என் தனித்தாதை செப்ப பரதன் பெறுவான் இனியான் படைக்கின்ற செல்வம் விரதம் இது நல்லது வீடு இனியாவது என்றாள். அப்போ அப்படி ரெண்டு பேரும் அப்படி நின்ன உடனே சுமித்ரைக்கும் இந்த விஷயத்த ராமன் சொல்றார். வனத்துக்கு கிளம்பணும்னு அப்பாவினுடைய ஆணை, பரதனுக்கு அந்த ராஜ்யம் அப்படின்னு சொன்ன உடனே சுமித்ரையும் அழுது புலம்புறான். அதுக்கப்புறம் ராமன் சமாதானப்படுத்துறாராம். போர்வாள் அரசருக்கு இறை பொய்த்தனாக்கினேன் கார்வான் நெடுங்கானிரை கண்டு இவன் நீள்வன் என்றான். அதாவது அப்பாவினுடைய வாக்க புத்திரன் காக்கணும் இல்லையா? அதுக்காக நான் போறேன், நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம்னு சுமித்ரா அம்மாவையும் அப்படி ராமன் தேற்றுனாராம். அதுக்கப்புறம் சுமித்ரை லக்ஷ்மணனை பார்த்து இப்ப சொல்றா என்னன்னா, லக்ஷ்மணா நீ அண்ணாக்கு எப்பவுமே ஒரு காவலாக இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி இப்போ அதுக்கிடையிலே என்ன ஆகிறது, சுமித்ரை கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுதே கைகேயினுடைய அந்த ஒரு பணிப்பெண்கள்லாம் ராமனுக்கு மரமுடி கொண்டு கொடுக்குறாளாம். அப்படி அந்த கைகேயி அனுப்பிச்சு வச்சிருக்கான். ஆனா இந்த வால்மீகி ராமாயணத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மரமுடிய கைகேயே கொடுக்கறது போல இருக்கும். ஆனா இப்போ இந்த கைகேயி ஒரு பணிப்பெண்களை அனுப்பிச்சு ராமனுக்கு அந்த மரமுடிய கொடுத்து அனுப்புறாளாம். அப்போ இத கேட்டுட்டு பாத்துட்டு இருந்த சுமித்ரைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அப்போ தீரா மனத்தால் தர வந்தன சீரம் சீரம் சீர அப்படின்னாவே மரமுடி அப்படிங்கறது அர்த்தம். அப்போ அந்த மரமுடிய என்னன்னா லக்ஷ்மணனும் அப்படி ஏற்றுக்கிறாராம். உடன் ஏகு என எம்பிராட்டி சொன்னால் அதுவே துணையாம் என தூய நங்கை பொன்னார் அடிமேல் பணிந்தான் அவளும் புகன்றாள். இப்போ லக்ஷ்மணனுக்கு சுமித்ரை சில உபதேசம் அறிவுரை எல்லாம் சொல்றா. என்னன்னா, லக்ஷ்மணா இந்த வனம் ராமன் எந்த வனத்துக்கு போறாரோ அதுதான் உனக்கு அயோத்தி. சீதா தேவி தான் உன்னுடைய அம்மா, ராமன் தான் உன்னுடைய அப்பா. அதனால நீ உடனே கிளம்பு, இங்க நிக்கிறதே தப்பு. ஏன்னா நீ ராமன் கூடயே நீயும் வனத்துக்கு கிளம்பிடணும். ராமனுக்கு நீ நல்லா சேவை பண்ணணும். ராமன் பின் அடியானாய் சென்று ஏவல் புரி. ராமனுக்கு ஒரு அடியவன் போல நீ ஏவல் பண்ணணும். ராமனையும் சீதாதேவியும் அம்மா அப்பா போல நீ கருதி நடக்கணும். இந்த வனம் தான் உனக்கு அயோத்தி போல. அதனால அயோத்திக்கு ராமன் வந்த போதுவா, இல்லாவிட்டால் முன்னமே உன் உயிரை விட்டு விடு அப்படிங்கிறது சொன்னாராம். மகனே இவன் பின் செல் தம்பி என்னும் படி அன்று அடியாளினின் ஏவல் செய்தி மண்ணும் நகர்த்திய இவன் வந்திடுவா அது அன்றேல் முன்னம் முடி என்றனல் வார்வழி சோழ நின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் கிட்ட சொல்லி அனுப்புறான். ராமன் தான் உன்னுடைய அப்பா, சீதாதேவி தான் உன்னுடைய அம்மா. ராமனுக்கும் சீதைக்கும் நீ அத்தனை சேவை பண்ணணும். இந்த வனம் தான் உனக்கு அயோத்தி. ராமன் வனம் வாசம் முடிச்சுட்டு அயோத்திக்கு வராரோ அப்ப நீ வா, நீயே முன்னாடி வரக்கூடாது அப்படிங்கறது சொல்லி அனுப்புறாரு. அப்போ ராம லக்ஷ்மணர்கள் ரெண்டு பேரும் சுமித்ரா தேவிய விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு மரமுடிய தரிச்சுக்கிறா. திருவாரை துகில் ஓரி சீரை சாத்தியே. இப்போ ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் என்னன்னா இப்போ அந்த மரமுடிய தரிச்சுட்டு இப்போ அதுக்கு அடுத்தது என்னன்னா, லக்ஷ்மணனை பார்த்து ராமன் சொல்ற, அம்மா சுமித்ரா அம்மா உன்கிட்ட சொல்றா, ஆனா நீயும் எதுக்கு என் கூட வனத்துக்கு நீ கஷ்டப்படுற லக்ஷ்மணா? உன்னை நீ என் பொருட்டு உதவுவா என்றான். தான் தமையனுக்கு செய்த பிழையாது அடியேனை தனியனாக்க திருவுள்ளமோ ஈண்டு உனக்கு அடியன் பிழைத்தது யாது என்றான். கை துடைத்து ஏகவும் கடவையோ ஐயா அப்படின்னு லக்ஷ்மணன் இடத்துல சொன்னாராம். ராமன் சொல்றன், லக்ஷ்மணா நீயும் எதுக்கு என் கூட
வனத்துக்கு வந்து சிரமப்படணும், நீ இங்கே இரு, அம்மாவை பாத்துக்கோ, சுமித்ரா அம்மா சொன்னாலும் நான் பேசிக்கிறேன், இங்கே இரு அப்படின்னு சொன்னதுக்கும் லக்ஷ்மணன் சொல்ற, அண்ணா இப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீங்க இங்க என்னை விட்டுட்டு போறீங்கோ? அடியேனை தனியனாக்க திருவுள்ளமோ? இது வரைக்கும் நான் உங்களை பிரிஞ்சு நான் இருந்திருக்கேனா? அப்போ என்னை நீங்க தனியா விட்டுட்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? எதுக்காக இப்படி? உனக்கு அடியேன் பிழைத்தது யாது? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எதுக்காக என்னை வந்து தனியாக்க பார்க்கிறீங்க? நான் உங்க கூட தான் வருவேன், நீங்களும் நானும் வேறு இல்லையே. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆணைனா அது எனக்கும் இல்லையா? அது ஆணை போல அப்படின்னு ராமன் மேல அத்தனோட பாசத்தோட சொன்ன உடனே ராமனுக்கும் அப்படி கண் கலங்கி நிற்கிறாராம். உடனே லக்ஷ்மணையும் அப்படி கட்டிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரைத்தடன் தாமரை கண்ணை மிக்க நீர் நிறைத்து இடையிடை உள்ள நெடிது நிற்கின்றான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த வசிஷ்டர் அவருக்கும் இத பார்த்துட்டும் ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. ராமனை தடுக்க முயற்சி பண்றார், ஆனா இதுக்கப்புறம் ராமனை தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போனது. அப்போ ராம லக்ஷ்மணர்கள் வசிஷ்ட மகர்ஷிய நமஸ்காரம் பண்ணிட்டு இப்போ வசிஷ்டர் என்ன பண்றார், நல்ல அந்த பட்டாபிஷேகம் தரிச்சுக்க கூடிய மங்கள நாள் இது, வாழ்வினை நுதலிய மங்களத்து நாள், தாழ்வினை அதுவரை சீரை சாத்தினான். நல்லா பட்டாபிஷேகத்துக்கு பட்டு வஸ்திரம்லாம் நீ அணிஞ்சிட்டு வருவராமா, அதை பார்க்கலாம். எப்படி நீ கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ணிட்டு வந்த, அதை போல புதுவிதமா நீ அலங்காரம் பண்ணிட்டு வருவன்னு பார்க்கலான் இருந்தா, இப்படி சீரை சாத்தினான். இந்த ஒரு மரவுடி எல்லையா நீ தரிச்சுட்டு வனம் போற மாதிரி இருக்கு, உன்னுடைய தர்மமே உன்னை ரட்சிக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாராம் வசிஷ்ட மகரிஷி. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ எவ்வளவோ சொல்லி பார்த்து திருப்பியும் ராமன் வந்து அந்த முடிவை மாத்திக்கல. அதனால இப்போ ராமனும் என்ன, ராஜாவினுடைய ஆணைப்படி நடக்கிறது தான் கடமை. ஏன்னா நம்மளே ராஜாவினுடைய ஆணையை மதிக்காட்டி எப்படி மக்கள் மதிப்பா? அதனால என்னன்னா, நீங்கெல்லாம் அப்பாவை பாத்துக்கோங்க அப்படிங்கறத சொல்லி, அன்னவன் பணித்தலை ஏந்தி ஆற்றுதல் என்னது கடன், அவன் இடரை நீக்குதல் என்னது கடன், இது நெறியும் என்றன். என்னோட கடன் என்ன? அப்பாவினுடைய ஆணைய பணி தலை ஏந்தி ஆற்றுதல், அப்பாவினுடைய பணி ஆணைய நான் சிரமேற்கொண்டு நடக்கிறது என்னோட கடன். உங்களுடைய கடன் என்ன? அவன் இடரை நீக்குதல், அப்பாவை நீங்க சமாதானப்படுத்தணும், அவருக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கறத சொல்லிட்டு மரவுடியும் இப்ப தரிச்சுக்கிட்ட கிளம்புற. ஏற்றனன் எந்த இவ்வரங்கள் ஏவினால் ஈன்றவள் யானது சென்னி ஏந்தினேன் சான்று என நின்ற நீ தடுத்தியோ என்றான். அப்போ இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியல வசிஷ்ட மகரிஷினால. அப்போ ராமன் மரவுடி தரிச்சுக்கிறார், கூடவே லக்ஷ்மணனும் தரிச்சுட்டு கிளம்புறத பார்த்துட்டு அந்த அங்க இருந்த பெண்கள், ஏன்னா இப்பதானே அந்த ரத்தத்துல ஏறிட்டு அந்த பட்டாபிஷேகத்துக்காக வந்து போனார். அப்படி அந்த மக்கள்லாம் கூட ரொம்ப அப்படி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பட்டாபிஷேகம் ஆயிடும்னு. இப்போ அந்த மக்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்ததா. இப்ப பட்டாபிஷேகம் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு ரொம்ப எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டா. அந்த பெண்கள் எல்லாரும் அப்படி கண்ணீர் விடவே ஆரம்பிச்சுட்டா. அனைவரும் ராமனை பின்தொடர்ந்தன, தாயரும் கிளைஞரும் சாந்துளார்களும் சேயரும் அணியரும் சிறந்த மாதரும் காயணி ஊற்றனர், அணைய கவ்வையர் வாயிலும் முன்றிலும் மறைய மொய்த்தனர். அனைவரும் என்னன்னா, ராமன் வந்து அப்படி மரவுடி தரிச்சதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காளாம். அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டா. அத்தனை பேரும் பட்டாபிஷேகத்துக்காக தானே எல்லாரும் அப்படி கிளம்பி வந்தா, அதனால அத்தனை பேரும் வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது இப்ப ராமன் சீதா தேவி தன்னுடைய மனைவி இருக்கக்கூடிய இடத்துக்கு, அந்த அரண்மனைக்கு போய் இப்போ அங்க சீதா தேவி கிட்டையும் நம்ம விஷயத்த சொல்லிட்டு புறப்படலாம் அப்படின்னு இருக்க. அப்போ அந்த இடத்துல வந்து எல்லாரும் அந்த தசரத சக்கரவர்த்திய பார்த்து பேசிக்கிறா, முறைமகன் வனம் புக மொழியை காக்கின்ற இறைமகன் திருமணம் இரும்பு என்றான். அதாவது தசரத சக்கரவர்த்திக்கு நான் நினைக்கிறேன் அவருடைய மனசு என்ன இரும்பால ஆனதா? இப்படி ஒரு முடிவு யாராவது எடுப்பாளோ? மகனை போய் யாராவது வனத்துக்கு அனுப்புவாளோ? நான் நினைக்கிறேன் தசரத சக்கரவர்த்தி எத்தனை ஒரு வலிமையான ராஜா நம்ம நினைச்சுட்டு இருந்தோம், வலிமையான ராஜா தான், அவருடைய மனசு கூட இரும்பால இல்லையா ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சோகத்துல புலம்புறா. அந்த அயோத்தியா எத்தனை ஒரு அலங்காரம் பண்ணப்பட்டது இல்லையா? இப்ப எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோட இருக்கா. அப்போ அந்த இடத்துல அந்த ஏற்பாடுகள்லாம் அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருந்தா. இப்போ அந்த பட்டாபிஷேகம் இல்லைன்னே ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு இருக்கா. அப்போ அந்த நேரத்துலதான் ராமன் சீதா தேவிய பார்க்கறதுக்காக போற. அப்போ சீதா தேவி என்னன்னா ரொம்ப அப்படி ஒரு ஷாக் ஆயிட்டா. ஏன்னா இப்ப பட்டாபிஷேகம் சொல்லிட்டு போன மரவுடி தரிச்சுட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு சீதா தேவிக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்கான். பழுது சீரையின் உடையினன் வரும்படி பாரா எழுது பாவை அண்ணால் மன துணுக்குமோடு எழுந்தாள். ராமனை பார்த்துட்டு சட்டுன்னு அப்படி எழுந்து நின்றுட்டாளாம் சீதா தேவி. அப்படி என்னடாமா நீங்க பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு போனீங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கா. அப்ப கூடவே வந்து அந்த சுமித்ரா தேவி வந்து என்ன பண்ணிட்டா, சீதா தேவிய சமாதானப்படுத்துறா. சீதா தேவி அப்படியே
கட்டிட்டு ரொம்ப வருத்தத்துல அழ ஆரம்பிச்சுட்டாளாம் சுமித்ரா தேவி. அப்போ சீதா தேவிக்கு ஒன்னும் புரியல இல்லையா, ராமன் கிட்ட என்ன நடந்தது அப்படிங்கறத கேக்குறா. அப்போ ராமன் சொல்ற, இந்த மாதிரி அப்பாவினுடைய ஆணை, அப்பா அதே மாதிரி கைகேயி அம்மாவினுடைய ஆணை, நான் வனத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த விவரத்தை எல்லாம் சொல்லி, இப்போ சீதா தேவிக்கு என்னன்னா, ராமனுக்கு அந்த பட்டாபிஷேகம் நடக்கல, இல்ல ராமன் வனத்துக்கு போறார் அத பத்திலாம் வருத்தம் இல்லையா, ராமனை விட்டு பிரியறதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கான். பட்டாபிஷேகம் நடக்கிறது அதுக்கும் வருத்தப்படல, அப்புறம் ராமன் வனத்துக்கு போறது, ராமனை விட்டு பிரியறதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கான். நீ வருந்தலை நீங்குவென் யான் என்ற தீய வெஞ்சொல் செவிச்சுட தேம்புவாள். அப்போ ராமன் எவ்வளவோ சொல்லி பாக்குறார். இப்ப சீதா தேவி சொல்றா, ராமா உன்னை விட்டு நான் இன்னைக்கு பிரிஞ்சு இருந்திருக்கேன், நானும் உங்க கூட தான் வருவேன்னு சொல்லி நிக்கிறாளாம். அப்ப ராமன் சொல்ற, நீயோ நம்ம பாத்திருப்போம் இல்லையா, அதாவது சீதா தேவியினுடைய அந்த பாதங்கள் எப்படின்னா, அந்த மலர் அந்த தோழிகள்லாம் என்ன பண்ணுவா, அந்த புஷ்ப விருஷ்டி பண்ணிட்டே போவா, அந்த பூக்கள் மேல்தான் சீதா தேவி நடந்து போவா. அத்தனை ஒரு சாஃப்டான பாதம் இல்லையா, அந்த வெயிலுக்கு கூட அந்த பாதம் ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு அந்த பூக்கள் மேலேயே நடக்க வைப்பான். அப்படி இருக்கக்கூடிய நீ இந்த காட்டினுடைய வெப்பத்தை நீ தாங்க மாட்ட, உன்னுடைய அந்த பிஞ்சு பாதம் அப்படி ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய அந்த பாதம் அதை தாங்காது, அதனால நீ அரண்மனையிலே இரு அப்படின்னு சொன்னே. சீத்தை அதுக்கு ஒரு கேள்வி கேட்டாலாம், பெரும் காடு உன் பிரிவை காட்டிலும் பெரிதும் சுட்டு விடுமோ ராமா அப்படின்னு கேட்டாலாம். நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, ராமா நீ ஏதோ காடு சுடும் நீங்க சொல்றீங்களே, உங்களை விட்டு பிரிஞ்சதை காட்டிலும் அந்த ஒரு தாப்பத்தை காட்டிலும் இந்த காடு என்னை சுட்டு இடிச்சுடுமா அப்படின்னு கேட்டுட்டு ராமன் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அப்படி சிந்தனை பண்ணிட்டே இருக்கலாம். அப்போ வால்மீகி ராமாயணத்துல சீதா தேவி இது கேப்பா, என்னன்னா, அதாவது இப்படி நீங்க என்னை கூட்டிட்டு போகல அப்படின்னா ஒரு ஆண் வேடமிட்ட ஒரு பெண்ணுக்கு இல்லையா என்னுடைய அப்பா மனம் பண்ணி கொடுத்தது போல ஆயிடும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொன்ன உடனே ராமன் கூட்டிட்டு போயிடுவார். ஆனா இப்போ கம்பராமாயணத்து படி என்னன்னா, காடு சுடுமே சீதா அப்படின்னு சொல்ற, நின் பிரிவிடும் சுடுமோ பெரும் காடு, உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறத விட அந்த காடு என்னை சுற்றாது ராமா அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ சரி சீதா தேவிக்கு நம்ம ஏன் ஒரு வருத்தத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சீத்தையும் அப்படியே அழைச்சிட்டு போறார். அப்போ சீதா தேவியும் அந்த மர ஊழிய தடிச்சுட்டும் ராமன் பக்கத்துல நின்னுட்டான். அத பார்த்துட்டு இருந்த அத்தனை பேரும் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாலாம். அப்போ அந்த ராமனும் சீத்தையும் இப்போ வனத்துக்கு கிளம்புறத பார்த்துட்டு அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப ஒரு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த தேரும் இப்போ ரெடியா இருக்கு. அவர்கள் 3 பேரும் என்ன, கௌசல்யா தேவி, சுமித்ரா தேவி, கைகேயி, தசரத சக்கரவர்த்தி, வசிஷ்ட மகரிஷி எல்லாத்தையும் அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த லக்ஷ்மணனும் ராமனும் சீதாதேவியும் அந்த வனத்துக்கு கிளம்புறதுக்காக தேர்ல ஏறிக்கிறாளாம். அதோட என்னன்னா, இந்த நகர் நீங்கு படலம் பூர்த்தி ஆகிறது. இப்போ இதுக்கு அடுத்து இன்னும் இருக்கக்கூடியது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ராம 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 ராம். जानकी कांत स्मरणम जय जय राम राम. अंजनेय स्वामी जय. गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा. सद्गुरुनाथ महाराज की जय. कायेन वाचा मनसेन्द्रिये वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. यदक्षर पदभ्रष्टं मात्राहीनं कृद्भवेत् तत्संशम्यतां देव नारायण नमोऽस्तुते. विसर्ग बिंदु मात्रांश पदक्षराणि च नूनांश त्रिक्तानि क्षमस्व पुरुषोत्तम. வாழிய சீர்ராமன் வாழிய சீதை கோமாள் வாழிய கௌசலேசை மணி வயிற்றுதித்த வள்ளல் வாழிய வாழி மார்பும் மராமரம் ஏழும் சாய வாழிய கணையொன்றேவும் தசரதன் மதலை வாழி மறையவர் வாழி வேத மனுநெறி வாழி தன்னூல் முறை செய்யும் அரசர் திங்கள் மும்மழை வாழி மெய்மை இறையவன் ராமன் வாழி இக்கரை கேட்போர் வாழி அரை புகழ் சடையன் வாழி அரும் புகழ் அனுமனும் வாழி ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமக. தேங்க்யூ மாமி. நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராமா. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராமா. ஜெய் ஸ்ரீராம்.
ஜெய் ஸ்ரீராம் மேம். நமஸ்காரம் மேம். தேங்க்யூ மேம். ஜெய் ஸ்ரீராம். நமஸ்காரம்.